check. Hallelujah. 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 கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்படியே அவர் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஹalleluya. Thank you Jesus. உமக்கு நன்றி. இயேசுவின் பின்னே போகத் துணிந்தே, இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தே, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தே, இயேசுவின் பின்னே போகத் துணிந்தே, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான், சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே, 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 பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். எத்தனை பேருக்கு இந்த பாடல் தெரியும்? அதனுடைய வரலாறும் தெரியும், அப்படிதானே? ஹல்லேலூயா. அந்த பாடலுடைய பின்னணியும் எல்லாருக்கும் நமக்கு தெரியும். எத்தனை பேர் தெரியாதவங்கிறவங்க ஒரு அல்லையிலே சொல்லுங்க. அல்லையில் இந்த பாடலுடைய வரலாறு எனக்கு தெரியாது, எல்லாருக்கும் தெரியும். பிரியமானவர்களே, நாகா என்கிற அந்த பழங்குடி இன மக்கள் மத்தியில் ஒரு மனிதனுடைய விசுவாசம் இன்னைக்கு நாகாலாந்து பட்டணம் முழுவதுமே ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்திருக்குது. ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய விசுவாசம், ஆங்கிலத்தில் அழகா சொல்லுவாங்க, ஃபெய்த் கிரியேட் மிராக்கிள்ஸ். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த மானூர் தாலுகால இருந்து நீங்க வந்திருக்கிறீங்க. ஒரு மனிதனே நாகாலாந்து திருப்ப முடியும்னா நம்ம எத்தனை பேர்? ஹல்லேலூயா. 194 கிராமங்களையும் என்ன செய்ய முடியும்? திருப்ப முடியாமன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? இயேசுவின் பின்னே நான் போகத் துணிந்தேன். நாமே ஹல்லேலூயா. இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். I have decided to follow Jesus. 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 No turning back, no turning back, no turning back, no turning back. சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே, சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே, சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். நல்ல வாய்களை திறந்து பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி, என் ஊழியத்திலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன், என் விசுவாசத்திலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன். நல்ல கரங்களை தட்டி ஆவியானவருடைய அசைவாடுதல். ஹல்லேலூயா. என் தரிசனத்திலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன்.
கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்திலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன் என்று அன்றைக்கு நாகா என்கிற அந்த பழங்குடியிலிருந்து ஒரு மனிதன் விசுவாசத்துக்காக வைராக்கியமா நிற்பானால், இன்றைக்கு ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்துல, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்துல, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துல நான் பின்வாங்க மாட்டேன், நான் பின்வாங்க மாட்டேன். தொடர்ந்து முன்னேறி செல்லுகிறதற்கான பலனையும் சத்துவத்தையும் அவர் தருவார். பிரியமானவர்களே, நல்ல ஒரு விஷய கரங்களை தட்டி கர்த்தர் கொடுத்த கனமான ஊழியத்துக்காக, அது சிறியதோ அது பெரியதோ, அல்லேலூயா, எந்த ஊழியமாக இருக்கட்டும், தேவன் நம்மை தந்த அந்த ஊழியத்திலே அல்லேலூயா, நோ டர்னிங் பேக், நோ டர்னிங் பேக். என் சரீரத்தின் துன்பம் வந்தாலும் சரிதான், பலவீனம் வந்தாலும் சரிதான், பசி வந்தாலும் சரிதான், அல்லேலூயா, பட்டினிகள், காத்திருப்புகள் இருந்தாலும் இனி நான் பின்வாங்க மாட்டேன் ஆண்டவரே, நான் பின்வாங்க மாட்டேன் ஏசப்பா, நான் பின்வாங்க மாட்டேன் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, அந்த தரிசனத்திலிருந்து ஒரு நாளும் இனதை நான் யோசிச்சு கூட நான் பார்க்க மாட்டேன் ஏசப்பா. அதிலிருந்து நான் பின்வாங்கிறது இருக்கு, ஒரு ஸ்டெப்பு கூட பின்வாங்கிறது இருக்கு. நான் யோசிக்க மாட்டேன், நான் யோசிக்க மாட்டேன். அல்லேலூயா. அவரே சந்திப்பார் தேவ பிள்ளையே, அவரே நிறைவேற்றி கொடுப்பார். அல்லேலூயா. ஆபகுக் 2:3 சொல்லுது, குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, நிச்சயமாய் வரும், இனி அது தாமதிப்பது இல்லை. நல்ல கரந்தட்டி அல்லேலூயா. கர்த்தர் என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் ஊழியத்துல வைத்திருக்கிற தரிசனங்கள் தாமதிக்காது. ரவுடதரபலபோ ஷகடரபலபா ஆவில அல்லேலூயா. நல்ல கரந்தட்டி அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைங்க அல்லேலூயா, எனக்குன்னு வைத்திருக்கிறது அவர் நிறைவேற்ற போறாரு. அல்லேலூயா. நாட்களா, காலங்களா, வருடங்களா காத்திருக்கிற அந்த காத்திருப்புகள் எல்லாம் நிறைவேற போகிற கிருபைகளுக்காக, என் தரிசனத்தின் நாட்கள் நிறைவேற போகிற கிருபைகளுக்காக நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. பின்னோக்காதபடி நம்முடைய ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை தாங்க ஏசப்பா. நம்முடைய ஊழியத்தை நிறைவேற்ற எங்களுக்கு பலன் தாங்க. இன்றைக்கு நம்முடைய வார்த்தைக்கு நேராக எங்களை முற்றும் அர்ப்பணிக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தரின் நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நிற்பது ஒரு பாக்கியமாக எண்ணுகிறேன். அழைத்த பிலிக்ஸ் அண்ணனுக்காக மற்றும் அல்லேலூயா வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய தாசன்மார்கள், விசுவாச குடும்பங்கள் யாவருக்காகவும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் தாமே நம்மோடு இடைபடுவாராக. திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 9வது அதிகாரம், மத்தேயு 9 அதனுடைய 9வது வசனம். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் மத்தேயுவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார், நீ எழுந்து எனக்கு பின் சென்று வா. அதற்கப்புறம் நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 43வது வசனத்தையும் வாசியுங்கள். யோவான் 1:43. மறுநாளிலே இயேசு கலிலேயாவிற்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா. இரண்டாவதாக இண்டிவிஜுவலா ஆண்டவர் என்ன செய்யறார்னா, தம்முடைய அழைப்பை மத்தேயுக்கு அறிவித்து நீ என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். அதற்கு பின்பதாக பிலிப்புவினிடத்தில் போய் நீ என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். இப்ப மூன்றாவதாக மார்க்கு 3வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தையும் வாசியுங்கள். மார்க்கு 3:14. அப்பொழுது அவர் 12 சாரி மன்னிக்கோமா, மத்தேயு 4வது அதிகாரத்தை கொஞ்சம் திருப்பிக் கொள்ளுங்க. அதுக்கப்புறம் மத்தேயு 4 அதனுடைய 18 வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 4
ஆ ஆ பேதுரு என்னப்பட்ட சீமோன் அவன் சகோதரனாகி அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஆ ஆ ஆ ம் 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 போதும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இங்கு ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்த விதத்தை குறித்து 3 வசனங்கள் மூலமாக நாம் கற்றுக்கொண்டோம். முதலாவது மத்தேயுவை அவர் அழைக்கும் போது, நீ என்னை பின்பற்றி வா. இரண்டாவது பிலிப்புவை அழைக்கும் பொழுது, நீ என்னை பின்பற்றி வா. அதற்கு பின்பதாக பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா இவர்களை அழைத்த பொழுது, நீங்களும் என்னை பின்பற்றி வாருங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் தம்மோடு பயணம் செய்யும்படி தம்முடைய ஊழியத்திலே இவர்கள் தனக்கு துணையாக வர வேண்டும் என்று அவர்களை அழைத்தது மாத்திரமல்ல, ஒவ்வொருவருக்கும் ஒரு பர்பஸை கர்த்தர் வைத்திருந்தார். அல்லேலூயா. ஒரு நோக்கத்தோடு அவர்களை கர்த்தர் அழைத்தார். என்ன நோக்கம் தெரியுமா? நீங்கள் மார்க்குவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. அப்பொழுது இயேசு அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அதிலே 2 காரியத்தை அவர் முன்வைக்கிறார். என்னன்னா, அவர்கள் தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணவும் தாம் அவர்களை அனுப்பவும். அல்லேலூயா. இப்பொழுதுதான் நான் அந்த பிரசங்கத்துக்குள்ளே வருகிறேன். நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை, தம்மோடு பயணிக்கிறவர்களை அவர் தெரிந்து கொண்டார். தெரிந்தெடுத்தது முதலாவது எதற்குன்னா, அவர்கள் தன்னோடு இருக்கவும். அல்லேலூயா. அவர்கள் தன்னோடு பயணம் பண்ணவும், எப்பொழுதும் அவர்கள் தன்னோடு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். ஆகவே தன்னுடைய 3½ ஆண்டு ஊழியத்திற்கு கர்த்தர் இந்த 12 பேரை தெரிந்து கொண்டு எப்பொழுதும் தன்னோடு வைத்துக் கொண்டார். அதற்கு பின்பதாக தான் அவர் சொல்றாரு, அவர்கள் பிரசங்கம் பண்ணும்படியாகவும் அவர் அனுப்பினார். அப்ப முதலாவது, இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு இடைபடுகிற காரியம் என்னவெனில் பிரியமானவர்களே, முதல்ல தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறது டு ரிலேஷன்ஷிப் வித் காட். ஆண்டவரோடு வைக்கிற அந்த ஐக்கியம், அந்த உறவு. அல்லேலூயா. ஊழியம் முக்கியம், நல்லது. ஊழியம் நமக்கு ரொம்ப முக்கியம், அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் எதன் அடிப்படையில் ஊழியம் வர வேண்டுமானால், நமக்கும் ஆண்டவருக்குமான உறவில் பொங்கி வருவதுதான் ஊழியம். அல்லேலூயா. தேவ உறவு இல்லாமல் ஊழியம் இல்லை. அக்செப்ட் பண்றீங்களா? நமக்கும் ஆண்டவருக்குமான உறவு இல்லாம எது இல்லை? ஊழியம் இல்லை. அப்ப ஆண்டவர் முதல்ல நல்ல தெளிவா எழுதிட்டாரு. என்னன்னா, நீங்கள் முதல்ல ஏன் கூட இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் கூட இல்லாம இன்றைக்கு அநேக ஊழியங்கள் நிலைக்காதுங்கிற. அல்லேலூயா. ஒருவன் தேவனோடு அவரோடு ஐக்கியம் இல்லாதவன் ஊழியம் செய்ய முடியாது. அவன் வெளியில போய் செய்யலாம், பலத்த கிரியைகள் நடத்துறத பார்க்கலாம், ஆனால் நிலைச்சு நிற்க முடியாது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இயேசுன்னு பேரை சொல்லி அற்புதம் செஞ்சவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க பைபிள்ல. அப்படிதானே? தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் டு ரிலேஷன்ஷிப் வித் காட். ஆண்டவரோடு நாம் வைக்கிற அந்த உறவு, அந்த உறவுல பொங்கி வருகிறது தான் ஊழியம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு 7 காரியங்களை நான் உங்களிடத்திலே வைக்க விரும்புகிறேன். ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் போட்டு ஒரு 7 காரியங்களை குறிக்கப்பட்ட நேரத்துக்குள்ளாக அதை காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். இந்த சீஷர்களுக்கு ஆங்கிலத்தில் அழகா சொல்றாங்க டிசைபிள். சீஷர்கள் என்று சொன்னாலே எஜமான் என்ன செய்வாரோ அதன்படி செய்கிறவனுடைய பெயர் தான் என்னது? சீஷன். அல்லேலூயா. எப்படி நான் சொல்றது கரெக்டா தானே? தப்பு இது இல்லையே. அல்லேலூயா. எஜமான் சிந்தையில் என்ன நினைக்கிறாரோ அதை செய்கிறவனுடைய பெயர் என்னது? சீஷன். அநேக உடன் ஊழியர்களை நான் பார்த்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் என்னுடைய ஆதியில நான் வளர்ந்தது கிருபாசன சபை. எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம்? கிருபாசனத்துல தான் நாங்க வளர்ந்தது.
அந்த மூத்த ஊழியர் சேர்ல இருந்து எழும்பிட்டாரு. கீழே இருக்கவங்களுக்கு தெரியும் அவங்க பாஸ்டர் ஏன் எழும்புறாங்கன்னு தெரியும். ஒவ்வொரு கண் அசைவுகளும் தெரியும். எந்த நேரத்துல பாஸ்டருக்கு தண்ணி வைக்கணும்னு தெரியும். அந்த மூத்த ஊழியனுடைய அந்த அசைவுகளும் சிந்தையில என்ன நினைக்கிறார் என்பதை அந்த உடன் ஊழியர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, தெளிவா ப்ளூ பிரிண்ட் வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. இந்த உலகத்திலே கர்த்தர் பயன்படுத்துகிற இந்த பாத்திரங்கள் அந்த உடன் ஊழியன் தன்னுடைய மூத்த ஊழியனை அறிந்து வைத்திருப்பானால், அல்லேலூயா, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லவரை, அல்லேலூயா, நம்மை அழைத்திருக்கிற சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் என்ன செஞ்சிருக்கிறாரு, அழைத்திருக்கிறார். அவருடைய சிந்தையை அறிந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆகவேதான் இன்றைக்கு ஒரு 7 காரியம், சீஷன் என்பவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மிகவும் கனமான ஊழியத்தை கர்த்தர் நம்முடைய கருத்துல கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. மிகவும் கனமான ஊழியம். அது மாத்திரமல்ல, முன்னே வேற வழிபாடுகளில் சிக்கிக் கொண்டிருந்த நம்மளை, முன்னே ஆண்டவரை அறியாதிருக்கிற காலங்களிலே அவருக்கு விரோதமாக விக்கிரக வழிபாடுகளிலே நடைபெற்றுக் கொண்டிருந்த நம்மளை இன்றைக்கு அவருக்குள் நம்மை இழுத்து கொண்டிருக்கிறார். ரோமர் 3வது அதிகாரத்தில் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, இலவசமாய் தம்முடைய உதரத்தை சிந்தி நம்மை உள்ளே இழுத்திருக்கிறார். நாம் யாரை பிரதிபலிக்க வேண்டும்? அல்லேலூயா. கிறிஸ்துவை. சீஷன் என்பவன் தன்னை அல்ல, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவனாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு சபை அதை மறந்து போனது, ஊழியம் அதை மறந்து போனது, விசுவாச குடும்பங்கள் அதை மறந்து போனார்கள். யாரை வெளிப்படுத்துகிறதற்கு? தெய்வத்தை வெளிப்படுத்துகிறதற்கு, இயேசுவை வெளிப்படுத்துகிறதுக்கு இன்னைக்கு மறந்து போனோம். அல்லேலூயா. மறந்து போனோம் பிரியமானவர்களே. இயேசுவினுடைய மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை 4 நீங்க எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் தன்னை காட்டிலும் பிதாவை பிரதிபலிக்கிறதை அதிகமான நேரத்தில் காட்டியிருப்பாரு. அல்லேலூயா. எந்த இடத்துலனாலும் பிதாவுக்கு முக்கியத்துவம். 5 அப்பம் 2 மீன் தான் கையில வந்தாலும் அப்படியே தூக்கி கொடுக்கல, எடுத்து தூக்கிட்டா இருக்கைய. அல்லேலூயா. லாசருடைய கல்லறைக்கு முன்பதாக போய் நின்றாலும் லாசருவே வெளியே வான்னு சொல்லல, அதுக்கு முன்னாடி கூட ஒரு ஜெபத்தை பண்ணாரு. அல்லேலூயா. யோவான் 11. பிரியமானவர்களே, சீஷன் என்பவன் தெய்வத்தை பிரதிபலிக்கிறவனாக இருக்கணும். அல்லேலூயா. ஒரு 7 காரியத்தை உங்களுக்கு நான் காண்பித்து அப்படி நான் முடிக்க விரும்புகிறேன் பிரியமானவர்களே. முதலாவது சீஷன் என்பவன் அதிகாரம் உடையவனாயிருக்கணும். அல்லேலூயா. சீஷன் என்பவன் எப்படி இருக்கணும்? அதிகாரம் உடையவனாயிருக்கணும். நீங்கள் லூக்காவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 9:1. ம் 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 அல்லேலூயா. தேவன் தம்முடைய 12 சீஷர்களையும் வரவழைத்து அவர்களுக்கு சகல பிசாசு, அல்லேலூயா, அது லேகியோனா இருக்கலாம், அல்ல அது எந்த ஆத்தாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம். நீங்க சொல்றாங்கல்ல, அல்லேலூயா, அந்த அம்மா வந்திருக்குது, இந்த அம்மா வந்திருக்குது, சொடலை வந்திருக்காரு, மாசானம் வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. என்ன எல்லாம் தெரியாத மாதிரி பாக்கி? அல்லேலூயா. அப்படிதானே? எங்க குடும்பம், நாங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சாமியாடி குடும்பம். மாசான சாமிக்கு எங்க தாத்தா சாமி ஆடுவார். அல்லேலூயா. வீட்டில் பெரிய பெரிய ஈட்டிலாம் இருக்கும். நான் சின்ன வயசுல பார்க்கும்போது அந்த குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டதுனால ஒரு சாமியை ஆடிட்டுனா உடனே சொல்லுவான், ஏ இது மாசானம் வந்திருக்குன்றான், ஏ இது சொடலை வந்திருக்கும்பா, ஏ இது முப்படாது யாத்தா வந்திருக்கும்பா. பிரியமானவர்களே, ஆனா வேதம் என்ன சொல்லுது? சகல பிசாசு. நீ எந்த ஆவியா வேணாலும் இருந்துட்டு போ. அல்லேலூயா. ஏன் எல்கைக்குள்ள வர முடியாது? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசு என்னும் நாமம் என்கிற எல்கைக்குள்ள வர முடியாது. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா. பிரியமானவர்களே, நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்க நிறைய பிசாசுக்கு ஜெபம் பண்றதுனால அது என்ன தாக்குதுன்னு சொல்லுவாங்க. நான் அதை நம்பவே மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அல்லேலூயா. எனக்குள்ளே இயேசு பெரியவருங்க, நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அப்படி அது அமுக்குதுன்னா அதை நான் தொழுதுட்டு போயிடலாமா? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சகல அதிகாரங்களையும் துரத்துகிறதற்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்.
வல்லமையை கொடுத்திருக்கிறார். பிசாசின் சகல அதிகாரங்களும் எனது காலுக்கு கீழே அவர் கொடுத்துட்டாருங்க. அல்லேலூயா. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டாம்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு, இப்படிப்பட்ட காரியத்துக்கு விசுவாசியோ யாரா இருந்தாலும் நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் இன்றைக்கு சபையோ விசுவாசியோ இன்றைக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்த தெய்வத்தை என்ன செஞ்சிட்டாங்கன்னா மறந்துட்டாங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட வல்லமையும் அதிகாரமும் நமக்குள்ள இருக்கிறபடினாலே இன்றைக்கு ஜனம் வெளியே ஒன்றை தேடுகிறது, என்னை யார் விடுவிப்பார்? ஆண்டவர் தான் தெளிவா சொல்லிட்டாரு, நான் உனக்கு சர்ப்பத்தையும் தேள்களையும் மிதிப்பதற்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், வல்லமையை கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஃபெலிக்ஸ் அநேக காரியங்களை தேவ சமூகத்தில் இருந்த ஆவியானவர் பேசுறது ரொம்ப எல்லாரும் நம்ம அறிஞ்சது. ஊழியக்காரங்களா இருக்கிறோம், விசுவாச குடும்பங்களா இருக்கிறோம், ஆண்டவர் நம்மளோடு இடைப்படுகிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கடந்த நாட்கள்ல தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு 4-5 காரியங்களை வெளிப்படுத்தினார். என்னெல்லாம் அப்படின்னா, முதல்ல நான் ஒரு 5 காரியத்தை எழுதியிருக்கிறேன் பாருங்க. நம்ம வாழ்க்கைக்கு அது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நான் உபவாசம் இருக்கலாம்னு பிளான் பண்ணும்போது ஆண்டவர் தெளிவா என்ன சொன்னாருன்னா, முதல்ல எதுக்கு நீ உபவாசம் இரு, என் சத்தம் கேட்கும்படி உபவாசம் இரு. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் அதுதான். முதல்ல என் சத்தம் நீ கேட்கணும். முதல்ல உலகத்தின் சத்தத்தை எல்லாம் ஒதுக்கிரு. நாங்களும் எங்க சபையில் எப்படி ஒரு கூடாரம் தான் போட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ ஒரு பில்டிங் அப்ரூவலுக்காக வேலை நடந்துட்டு இருக்குது. அது கிடைச்ச உடனே ஆரம்பிக்கணும். அதில் உட்கார்ந்துருக்கும் போது பிரியமானவர்களே, முதல்ல என் சத்தத்தை கேளு. அடுத்தால சொன்னாரு, அல்லேலூயா. 2வது அவருடைய திட்டம், தேவ சித்தம் என் வாழ்க்கையில என்ன வச்சிருக்கிறாரோ அதுக்கு என்ன செய்ய உபவாசரு. 3வது அவரோடு இருக்கிற உறவு. தேவன் தருகிற திட்டம் அவர் உறவை பாதிச்சிடக்கூடாது. அல்லேலூயா. நான் சொல்ற விளங்குதா? தேவன் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில செய்ய சொல்லுகிற காரியமும் திட்டமும் தரிசனமும் நம்ம உறவை என்ன செஞ்சிடக்கூடாது, பாதிச்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் மூணாவது தேவ உறவு. 4வது தேவனுடைய மகிமை. அவர் கொடுக்கிற தரிசனத்துல மகிமைப்படணும். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கம் ஆகணும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் வல்லமை. பிரியமானவர்களே, அதைத்தாரும் இதைத்தாரும் என்பது அல்ல. இது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறினாலே என்னது சொல்லுங்களேன், அதுவே பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. நாம் தேவ சமூகத்துல காத்திருக்கும் போது எனக்கு இந்த நாளை தாண்டி அவர் சத்தம் கேட்கும்படி அது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அநேகர் தேவ சத்தம் இல்லாம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், ஓடிடக்கூடாது. தேவ சத்தம் இல்லாம நம்முடைய வாழ்க்கையை துவங்கவோ முடிக்கவோ கூடாது. பிரியமானவர்களே, முதல்ல நான் சொன்னேன், அதிகாரம் தேவன் நம்முடைய ஜீவியத்திலே நமக்கு கொடுத்திருக்கிறது. அதுவும் அவருடைய சீஷனாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவன் அதிகாரமுடையவனாய் இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு என்னும் நாமத்திலே அந்த முடக்கனாய் இருக்கிறவனை எழுந்து நட என்று இந்த பேதுரு சொன்னார். இயேசு என்னும் நாமம் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இனி எத்தனை நாளைக்கு தாண்டா நீ ஆலயத்துக்கு முன்னாடி இப்படி உட்கார்ந்து கொண்டே இருக்கணும்? அல்லேலூயா. என்னிடத்துல நீ ஏதாவது வேணும்னு நீ கேட்கிற, என்னிடத்துல அது இல்லை. ஆனா உன்னை எழுப்பி நடக்க பண்ணுகிற அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பேதுருவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த அதிகாரம் எதற்கு பயன்பட்டதுன்னா, அல்லேலூயா, ஒருவனால் பிறந்ததிலிருந்தே இருக்கிற மூடனை அவன் எழுப்பி நடக்க பண்ணினான். அல்லேலூயா. அந்த அதிகாரத்தின் மூலம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. பிரியமானவர்களே, ஏன் இது அந்த நாட்கள்ல தான் நடந்தது, இப்போ நடக்கலையா? அந்த நாட்கள்ல தான் அது நடைபெறுகிறது. ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல தான் நடந்தது, இப்போ நடக்கலையா? நடக்குதுங்க. அல்லேலூயா. நான் குஜராத்தில் 4 வருஷம் மிஷனரி ஊழியத்தில் இருந்தபோது நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பிரியமானவர்களே, செத்து 19 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு சரீரம் உயிரோடு எழும்பினது. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். அல்லேலூயா. மரித்து போய் மருத்துவர்களால் முத்தரிக்கப்பட்டு லெட்டர் கொடுத்துட்டாங்க. டெத் சர்டிபிகேட் கொடுத்து இவர்களை போய் அடக்கம் பண்ணுங்கள் என்று சொல்லி கொடுத்தாச்சு. கொடுத்ததற்கு பின்பதாக 19 மணி நேரத்துக்கு அப்புறம் கேன்சர் வியாதினாலே பாதிக்கப்பட்டு இறந்த ஒரு பெண்மணி உயிரோடு எழும்பினது. ஜெபித்த ஒரு ஆதிவாசி பாஸ்டர். அல்லேலூயா. இன்னைக்கு வியாழக்கிழமை, அங்க வெள்ளிக்கிழமை சங்காய் மீட்டிங் நடக்கும். விடுதலை உபவாச கூட்டம். உபவாச கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது, இப்படிப்பட்ட கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போது பின்னாடி பிரேதம் வருது. பிரேதம் வந்து ஆலயத்தினுடைய கடைசி அந்த எல்கையில வச்சிருக்கிறாங்க. அந்த பிரேதத்துக்கு மேல துணி போட ஆரம்பிச்சிருவாங்க. ஆதிவாசி முறையின்படி, அந்த பீல் ஆதிவாசி முறையின்படி ஒருத்தன் மறிச்சிட்டான்னா நம்ம ஊர்ல கோடி துணி சொல்ற மாதிரி அங்க கலர் கலரா பச்சை, சிவப்பு, மஞ்சள்
இப்படி ஒவ்வொரு துணியா கொண்டு போடுவாங்க. அங்க துணி போட ஆரம்பிச்சோடனே பாஸ்டருக்கு தெரிஞ்சிட்டு ஆள் பார்ட்டி காலி. இயேசுவை அறியாதவர்கள், அல்லேலூயா, பிரியமானவர்களே, அவர் இறந்து போன அந்த அம்மாவுடைய சொந்தத்துல யாரோ ஒருத்தர் கிறிஸ்தவர், அவர் அந்த சபைக்கு வர்றவர். அவர் சொன்னாரா, கொண்டு அடக்கம் பண்ண போறது போறீங்க, போகும்போது சபையில வச்சு எடுத்துட்டு போ. சிம்பிளான சுவிசேஷம். அல்லேலூயா. நீ கொண்டு அடக்கம் பண்ண போற, ஆனா நீ சபையில வச்சு எடுத்துட்டு போ, முடிஞ்சு போச்சு. அவருக்கு ஒரு விசுவாசம், சபைக்கு இந்த அம்மா வந்ததுன்னா எப்படியாவது என்ன செஞ்சிடும், ஆண்டவர் எழுப்பிடுவாரு. அல்லேலூயா. அடக்கம் பண்ணதுதான் போற, சபையில வச்சு எடுத்துட்டு போ. அவங்கள அதை நம்பி சபைக்குள்ள கொண்டு வந்தாங்க. பிரியமானவர்களே, இங்க அந்த ஜனங்களும் அந்த போதகரும் நின்று ஜெபம் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவங்க காலில இருந்து சாப்பிடல, விசுவாசிகள்லாம் போயிட்டாங்க. அந்த பாஸ்டரும் இன்னொரு பாஸ்டர் உட்கார்ந்து ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணிட்டு அந்த பக்கத்துல டீ போடுறதுக்கு இங்க திரும்பும் போது அந்த அம்மா எந்திரிச்சு உட்கார்ந்துதான். அல்லேலூயா. 45 வயது பெண்மணி கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. ஆராதனை 4 மணி நேரம் நடக்கும். 4 மணி நேரத்துல அந்த கட்டிகள் எல்லாம் அப்படியே உடைஞ்சி சலம் சீல் பிதுக்கப்படும். அல்லேலூயா. காரணம் என்ன? ஏன் அங்கதான் ஆண்டவர் செய்வார், அங்க செய்ய மாட்டாரா? விசுவாசம். அல்லேலூயா. தேவன் கொடுத்த அதிகாரம் அவர்கள் நம்ம பயன்படுத்துறோமோ இல்லையோ அவன் பயன்படுத்துவான். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில சாட்சி கேட்டீங்கன்னா அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். அவன் சொல்லுவான், என் வீட்டுல இயேசுவை அறியாதவ அவ வீட்டுல மாடு பால் கறக்குது, என் மாடு ஏன் பால் தர மாட்டேங்குன்னா சாயங்காலத்துக்குள்ள மாட்டுல மடு இறங்கிருக்குமா. சாயங்காலத்துக்குள்ள சின்ன சாட்சியும் பார்க்கலாம், பெரிய சாட்சியும் பார்க்கலாம். அல்லேலூயா. ஒன்ன புரிஞ்சு கொள்ளுங்க, சின்னதோ பெருசோ அல்ல, அவர்கள் நம்புகிறது தெய்வத்தை மாத்திரம்தான். ஏன்னா அவங்களுக்கு வேதம் தெரியாது, வாசிக்க தெரியாது, அவங்க மொழியில இன்னும் பைபிள் ஒழுங்கா கையில கூட கொடுக்கப்படல. அல்லேலூயா. சபையிலே பேசப்படுகிற இந்த வார்த்தைகள், இந்த வாக்குத்தத்தங்கள், இதை பற்றி பிடித்து அவர்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் அற்புதத்தை நடத்துறாருங்க. அல்லேலூயா. அதான் சொல்றேன், வார்த்தையில வல்லமை. நமக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கணும். தேவன் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இந்த சர்ப்பம், இந்த தேள், இந்த பிசாசு, இந்த பொல்லாங்கான மனிதன் என் எல்கைக்குள்ள, என் குடும்பத்தில், என் சபையில வர முடியாதுன்னா முடியாது. அல்லேலூயா. அந்த நிச்சயம் நமக்கு இருக்கணும், அந்த வைராக்கியம் நமக்கு இருக்கணும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா என்ன ஊழியம் செய்யணும் சொல்லுங்க? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதுல அந்த அதிகாரத்துக்கு நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் கட்டவிழ்த்து கொடுத்துட்டாரு, நான் பெற்றுக்கொண்டேன். அந்த துடிப்பும் அந்த வைராக்கும் அந்த தைரியமும் நமக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்ப ஆண்டவர் நம்மிடத்துல கேட்கறது ஒன்னே ஒண்ணு, அதுதான், நான் கொடுத்துட்டேன், நீ அதிகாரம் உடையவனாய் வாழ. அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் 15வது வசனத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கு பேதுருவினுடைய நிழல் பட்ட அற்புதம். யோசித்து பார்க்க முடியுதா? அந்த வசனத்தை வாசிங்க. ம் ம் ஆ ஆ வைப்பார்கள். ஆ ஆ ம் ம் நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா, நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த பேதுருவுக்கு கொடுத்த அந்த அதிகாரம் எனக்கு. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுங்க. ஆமென். பேதுருடைய நிழல் பட்ட அற்புதம் கிடைச்சது போலவே எங்க ஊழியத்திலையும் எங்க சபையிலையும் இந்த மானூர் தாலுகாவிலும் நடக்கட்டும், நடக்கட்டும். இங்க சொல்லணும், வருகிற நாட்கள்ல இவருடைய நிழல் பற்றி இங்க அற்புதம், இவருடைய நிழல் பற்றி அங்க விடுதலை. அல்லேலூயா. வியாதிப்பட்டவர்களை இங்க இந்த கூடாரத்துக்கு கொண்டு வாருங்கள், அங்கு ஒருத்தர் வருவாரு, அவருடைய நிழல் பட்ட அற்புதம் கிடைக்கும் என்று ஜனங்கள் திரும்பி வரணும். தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரால செய்ய முடியுமா முடியாதா? முடியும். பிரியமானவர்களே, இரண்டாவது நமக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னா, அல்லேலூயா, யோவான் 12வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை வாசிங்களேன். யோவான் 12 அதனுடைய 24. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அல்லேலூயா. இரண்டாவது, சீஷன் என்பவன் எதையும் இழப்பதற்கு ஆயத்தமாக. அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க பிரியமானவர்களே, கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாதே போனால், அது சாகணும், செத்தாதான் அதுல இருந்து ஒரே ஒரு விதை பல விதைகளை கொடுக்கும்.
அந்த பல விதைகள் பல மகசூலை கொடுக்கும். ஆண்டவர் சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாரு. சீசன் என்பவன் அல்லேலூயா எதையும் இழப்பதற்கு அவன் ஆயத்தம் உள்ளவனாய் இருக்கணும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் வாங்குகிறதற்கு ஆயத்தம், இழப்பதற்கு ஆயத்தம் இல்லை. அல்லேலூயா. வாங்குகிறதற்கு ஆயத்தம், ஊழியத்திலே போராடுகிறதற்கு ஆயத்தம் இல்லை, ஜெபத்திலே போராடுகிறதற்கு ஆயத்தம் இல்லை. ஆனால் ரிசீவ் அப்படின்னா இன்னைக்கு நமக்கு அது சந்தோஷமா இருக்குது. அல்லேலூயா. ஊழியத்துக்கு வரும் பொழுது அது வேணும் இது வேணும், பலவிதமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஒரு விசுவாசி பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு தேவ சமூகத்துக்குள்ளே வருகிறான். அது கிடைக்கவில்லை என்று சொன்னேன், அவனுக்கு ஏமாற்றம். அல்லேலூயா. நான் சென்னை பட்டணத்தில் ஏஜி சபையில என்னுடைய போதகருக்கு கீழே இருந்த பொழுது பாஸ்டர் சொன்னாங்க, நான் பள்ளிக்கரணையில் உனக்கு ஒரு சபை, ஏஜி சபையில் உனக்கு நான் வாங்கி தரேன்டா, நம்ம சபையில் இருந்து அதை நடத்து அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லை அங்கிள், நான் ஊருக்கு போகணும், திருநெல்வேலிக்கு நான் போகணும், சொந்த ஊருக்கு போகிறேன் அப்படின்னு. ஏடா, அவன் கிராமத்தில் இருந்து பட்டணங்களுக்கு வரணும்னு பார்ப்பான், பட்டணத்தில் இருக்கிறவன் மெட்ரோ சிட்டிக்கு வரணும்னு பார்ப்பான். நான் ஏர்போர்ட் பக்கத்தில் தான் எங்கள் சர்ச்சு, பாஸ்டர் கிறிஸ்டோபர் இன்பநாதன் கிரேஸ் அசம்பிளி ஆஃப் காட். நீ இங்க இருந்துட்டு அங்க போனுங்க, கிராமத்துக்கு போறியடா, நீ இங்க உள்ள சபை நம்மகிட்டே இருக்கு, நீ இதை பாரு, நம்ம சபையிலேருந்து உனக்கு எல்லாம் நான் தர்றேன்னாங்க. பள்ளிக்கரண சபையை நீ பாரு, எல்லா சப்போர்ட்டும் நான் பேக்ல இருந்து பண்றேன்னாங்க. இல்லை, நான் ஊருக்கு போய் தான் ஆவேன். அல்லேலூயா. அதே போல மதுரை வேதாகம கல்லூரியில ஏஜி சர்ச்சில் 3 வருஷம் பைபிள் காலேஜ் படித்தேன். அங்கேயும் பார்த்தீங்கன்னா சபைகள் கொடுக்கப்படும் போது அங்க இருக்கிற ஊழியக்காரர்களை தேர்ந்தெடுக்கிறது எதுன்னா, எது அதிக வருமானம் தரக்கூடிய சபையோ அது. அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு வேதனைப்படுவார் தெரியுமா? பிரியமானவர்களே, சபை வருமானத்திற்கு அல்ல. அதுக்காக நாங்க போஷிக்கப்படக்கூடாதா? கர்த்தர் நம்மளை ராஜாவா வச்சிருப்பாரு, அதுல எந்த மாற்று கருத்து இல்லைங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ராஜாவா வச்சிருப்பாரு. என்னை ஊழியத்துக்கு அழைக்கும் போதே தேவன் பிரமிப்பை காட்டி தான் கர்த்தர் அழைச்சார். அதுக்கப்புறம் அவர் நம்மளை உடைச்சி உருவாக்குறது வேற. அதுக்கப்புறம் ஒரு சிலிண்டருக்காக காத்திருக்க வைப்பார், அது வேற. பாலுக்காக காத்திருக்க வைப்பார், அது வேற. அரிசி வாங்கணும், அது வேற. அல்லேலூயா. ஊழியத்துக்குள்ள வரும்போதே பிரமிப்பையும் பிரம்மாண்டத்தையும் காண்பித்து தான் கர்த்தர் இந்த வனாந்தரத்திலே நயங்காட்டி நம்மளை அழைச்சார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, முதல்ல ஊழியனால இல்ல விசுவாசினால இழக்கிறதற்கு ஆயத்தம். அல்லேலூயா. தைரியமா சொல்லணும், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அல்லேலூயா. கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாதே போனால் செத்துறணும். கிறிஸ்துவுக்காக எதையும் சந்திப்பதற்கு, கிறிஸ்துவுக்காக எதையும் செய்கிறதற்கு, நான் சாகிறதற்கு ஆயத்தம் என்கிறவனைத்தான் கர்த்தர் பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. 1991 நான் இருந்த ஸ்தாபனத்திலே, குஜராத்தில், அந்த ஊழியத்தினுடைய ஸ்தாபகர் தேவதாஸ் ஐயா 91 அந்த ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது 3வது பிள்ளை ஷாரோன் தன்னுடைய கையில் இருக்கிறது. அந்த பிள்ளையை அங்க தாகூதிலிருந்து கோத்ரா கொண்டு போகணும். அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை. தாகூதிலிருந்து கோத்ரா கொண்டு போகணும். கொண்டு போகிறதற்கு கையில் பணம் இல்லை. பிள்ளையை அந்த தாகூத்தினுடைய அந்த பஸ் ஸ்டாண்ட்ல வச்சுட்டு அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நிற்கிறாங்க. இவர் மனைவியினுடைய கையில பிள்ளை இருக்குது. பணத்தை போய் யார்ட்டையாவது வாங்கிட்டு வர ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள கால தாமதம் ஏற்பட்டது. கையில் இருந்த பிள்ளை மரித்து போயிற்று. அல்லேலூயா. கையில் இருந்த பிள்ளை மரித்து போயிற்று. அநேகர் இங்கிருந்து கடிதம் எழுதினார்கள், தேவதாஸ் ப்ளீஸ் கம் பேக், நீ அங்கிருந்து இங்க வந்துரு, உன்னை ஆறுதல் சொல்லுகிறதற்கு, தேர்தல் சொல்லுகிறதற்கு, அங்க நின்று நடத்துகிறதற்கு உனக்கு யாரும் இல்லை, நீ இங்க வா, இங்கிருந்து ஊழியம் செய்யலாம். அவர்கள் சொன்ன வார்த்தை, என் பிள்ளை கோதுமை மணியாய் இந்த நிலத்திலே விதைக்கப்பட போகிறார். அதே பிள்ளையை அங்கு மிஷனரிகள் 100 வருடத்திற்கு முன்பதாக வந்த அயர்லாந்திலிருந்து வந்த மிஷனரிகளுடைய கல்லறை தோட்டத்திலே இந்த ஷாரோனை அவர்கள் அடக்கம் செய்தார்கள். இன்றைக்கு 1000 சபைகளை கர்த்தர் கையில கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் சுமார் 2 லட்சம் குடும்பங்களை கர்த்தர் கரத்தில் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. குஜராத், மத்திய பிரதேசம், ராஜஸ்தானிலே 3 மாநிலங்களையும் கர்த்தர் ராஜரீகமாய் ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு பிள்ளையை விதைத்ததின் விளைவு இன்றைக்கு ஏராளமான சபைகள். அல்லேலூயா. யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அன்றைக்கு இதே மனிதனுடைய பேச்சை கேட்டு, இல்ல இங்கிருந்து பேசுகிற உறவுகளுடைய பேச்சை கேட்டு அன்னைக்கு அந்த சகோதரர், அந்த ஐயா திரும்பி வந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு 1000 சபை.
வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாது. எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி உடுத்தணும், என்ன செய்யணும் எதுவுமே தெரியாது. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் இன்டீரியரா உள்ள போய் பார்த்தீங்கன்னா தெரியும். பிரியமானவர்களே, நான் பலமுறை இந்த கூடாரத்தில் சொல்லியிருக்கிறேன், பாத்ரூம் போனா கழுவணும் கூட உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டை விட 40 வருஷம் பின்னாடி இருக்கிறாங்க. மண்ணு வச்சு தொடச்சிட்டு போவாங்க. யோசித்து பார்க்க முடியுதா? அல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்ப கிறிஸ்துவுக்காக நீங்களும் நானும் இழக்கிறது பணமோ பொருளோ ஆஸ்தியோ சரீர மேன்மைகளோ எதை இழந்தாலும் கர்த்தர் அறுவடைகளாக திரும்ப தருவார். அல்லேலூயா. அந்த துணிச்சலும் அந்த தைரியமும் அந்த வைராக்கியமும் நமக்கு என்ன செய்யணும்? வேணும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இரண்டாவது இயேசுவுக்காக. அல்லேலூயா. சீஷன் என்பவன் கிறிஸ்துவின் நிமித்தம் எதையும் இழப்பதற்கு ஆயத்தம். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க. அல்லேலூயா. நீங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் அதனுடைய 5வது அதிகாரம் அதனுடைய 26வது வாசித்து பார்த்தீங்கன்னா, கேயாசி நாகமான இடத்திலிருந்து அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்துட்டான். அன்னைக்கு வாசிங்க அந்த வசனத்தை. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம். ஆ ஆ ஆ ம் என்னிடத்தில் வந்தார்கள். எப்படி பொய் சொல்றான் பாருங்க. 1 தாலந்து வெள்ளி 2 மாற்று வஸ்திரங்களையும் என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான். அதுக்கப்புறம் ஆ ம் 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 போதும். அல்லேலூயா. 26வது வசனத்துல எலிசா கேட்பாரு, இதை செய்யும் போது என் மனம் உன்னோடு வரவில்லையா? அல்லேலூயா. எனக்கு இது ஆண்டவரே சொன்னது போல. பிரியமானவர்களே, என் மனம் உன்னோடு கூட வரலையா? எலியாக்கு பின்பதாக எலிசா, எலிசாக்கு பின்பதாக கேயாசி அந்த இடத்துக்கு வர வேண்டியவன். எலியாவினுடைய அபிஷேகம் 2 மடங்கு எலிசாக்குன்னா அடுத்தால கேயாசிக்கு அது எத்தனை மடங்கா கேரி ஃபார்வர்ட் ஆகுதுன்னு பாருங்க. அல்லேலூயா. தன் ஸ்தானத்தை இழந்து போனான். பெற வேண்டும் நினைத்தவன் நம்முடைய எஜமானனுக்கு வாழத் தெரியல, நம்முடைய எஜமான் ஊழியக்காரனுக்கு வாழத் தெரியல, எலிசாவுக்கு வாழத் தெரியல, வீட்டுக்கு சபைக்கு கொண்டு வந்தது அவனால வாங்க முடியலையே. இப்படி இருக்கிறானே, நீ வாங்கலாம் என்னடா, நான் உன்ன மாதிரி இருக்க முடியாது என்று சொல்லி இவன் புறப்பட்டு போய் வாங்குறான். பிரியமானவர்களே, இழக்க நினைக்கணும். எலிசா இழக்க நினைச்சான். செத்ததுக்கு அப்புறம் கூட அவன் பிரேதத்தின் மேல பட்டு எலும்பின் மேல பட்டு ஒரு ஜீவன் என்ன செய்யுது? உயிரடைய முடியுது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் சீசன். எதையும் இழப்பதற்கு ஆயத்தம். எதையும். பிரியமானவர்களே, நான் வயசுல உங்க எல்லாரோட சின்ன பையன் தான், இல்லை ரொம்ப பெரிய வயசுலாம் கிடையாது. ஆண்டவர் சின்ன வயதிலே அந்த அனுபவத்தை கற்றுக் கொடுத்தா. என் மனைவி பின்னாடி இருக்கிறாங்க. எனக்கு முதல் பையன் குஜராத்தில் வச்சு ஊழியத்தில் இருக்கும்போது பிறந்தான். அவனுக்கு 6 மாதம். 6 மாதம் ஆனோடனே அந்த பாலில் இருந்து இது ஸ்டார்ட் பண்ணணும், ஃப்ளூயிட் சொல்லுவாங்க. அது என்னது, உணவு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கு முதல்ல டாக்டர் சொன்னாங்க, ஆப்பிள் ஏதாவது அவிச்சு கொடுங்க, இல்லை அந்த சீனி கிழங்கு இந்த மாதிரி இதை அவிச்சு கொடுக்கலாம் அப்படின்னாங்க. அது வாங்க கூட பைசா கிடையாது. மாத கடைசி ஊழியத்தில் வர்ற அந்த காணிக்கையை வச்சு தான் நாங்கள் இது பண்ணோம். அப்போ நான் சொன்ன கடன் வாங்கி வாங்க வேண்டாம். அல்லேலூயா. 1 கிலோ ஆப்பிள் அன்னைக்கு வாங்குறதுக்கு என்கிட்ட பணம் கிடையாது. சாப்பாடு இருக்குது, அந்த மாதம் முடிஞ்ச உடனே முடிகிற வரைக்கும் இருக்கும். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, ஒருத்தர் எச்சி கையால் கூட காக்கா விரட்ட மாட்டார். விரட்டினா அதில் 4 பருக்க போயிருங்கிறதுக்காக அது தட்டில் தட்டிட்டு தான் விரட்டுவார். அப்படிப்பட்ட ஆள் அவர். அவர் குறை சொல்லலை. அல்லேலூயா. கவனமா இருப்பார். ரொம்ப சிக்கனமா இருக்கக்கூடிய ஆளு அவரு. நான் அன்னைக்கு சாயங்காலமே அந்த 1 கிலோ ஆப்பிள் மட்டும் வாங்கிட்டு வர்றார். யோசித்து பார்க்க முடியுதா? அல்லேலூயா. வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, வேற எதுவுமே வாங்கிட்டு வரல. என்ன தேவை, என்ன இப்படி அணுவா சின்ன சின்னதா சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சின்னதோ அது லட்சங்களோ அவர் சந்திக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 1 கிலோ ஆப்பிள்ல இருந்து 1 கோடி வரைக்கும் அவரால் சந்திக்க முடியுங்க. இன்னைக்கு ஊழியம் அப்படிதான் நடந்துட்டு இருக்குது. அல்லேலூயா.
சின்னதோ பெரியதோ, ஆனால் நாம் இழப்பதற்கு ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. தெய்வத்துக்காக இழப்பதற்கு ஆயத்தமாக இருக்கணும். எத்தனையோ மிஷனரிகள் இந்தியா வந்தடைந்து சேரவில்லை. பாதி கப்பல்ல மீனுக்கு இரையாக்க கொடுக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. தங்கள் சரீரத்தை விற்றார்கள். தங்கள் சரீரத்தை, எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, நார்த் இந்தியாவில் ஒரு ஊழியத்திற்கு கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லி தன் ரத்தத்தை விற்று அதில் கிடைக்கிற பைசாவை கொண்டு நார்த் இந்தியா ஊழியத்திற்கு கொடுத்த அநேக தேவதாசன்மார்கள் இருக்கிறாங்க. தன்னுடைய உதரத்தை விற்று. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக எதையாகிலும் உன்னை செய்து விட வேண்டும். இரத்தத்தை நான் இழந்தாலும் பரவாயில்ல. பிரியமானவர்களே, ஆண்டவருக்காக நீங்களும் நானும் இழக்கிறது எதுவாக இருக்கட்டும், அது நம்மை கனப்படுத்துவார். ஆனா நாம இழப்பதற்கு ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. இரண்டாவது என்னது? கிறிஸ்துவின் நிமித்தம் எதையும் இழக்க ஆயத்தம். மூன்றாவது, அல்லேலூயா, சீஷன் என்பவன் குருவை பற்றிய சிந்தை உடையவனா இருக்கணும். எங்கள் வேதத்துல மத்தேயு புஸ்தகம் அதனுடைய 16வது அதிகாரம் 13 16 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 16. மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்? நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பேதுரு என்கிற சீஷனுடைய சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சற்று யோசித்து பாருங்க பிரியமானவர்களே. ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களிடத்தில் கேட்டார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? அல்லேலூயா. ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? சிலர் உம்மை எலியா என்றும், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் உம்மை எரேமியா என்றும் சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னாரே, அதெல்லாம் இல்ல, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? டக்குன்னு இவனுடைய வாயிலிருந்து வந்தது, நீர் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அல்லேலூயா. சீஷன் என்பவன் தெய்வத்தினுடைய சிந்தை அறிந்தவனாயிருக்கணும். இந்த பேதுரு இந்த இயேசுவை நன்றாக அறிந்திருந்தார். மற்றவர்கள் கூட வேற விதம் அறிஞ்சிருக்கலாம். ஆனா இந்த பேதுரு நல்லா தெரியும், பிதாவாகிய தேவன் இந்த மொத்த மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்கு அனுப்பின ஒரு குமாரனாய் இருக்கிறார் என்பதனாலே தான் அவன் சொன்னான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் பிதா அனுப்பின குமாரன். நான் அறிஞ்சிருக்கிறேன், என்னுடைய அறிவு கேட்டினபடி நீர் தான் கிறிஸ்து. அல்லேலூயா. இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட சிந்தையை கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கிறோம்? சீஷன் என்பவன் குரு என்ன சிந்திக்கிறாரோ, எஜமானன் என்ன சிந்திக்கிறாரோ, எஜமானுடைய சிந்தையில் என்ன தோன்றுகிறதோ அதை சொல்லுகிறவனாக, அதை செயல்படுத்துகிறவனாக இருக்கணும். அல்லேலூயா. பேதுரு படகுல பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் போது இயேசு கடல்ல நடந்து வர்றாரு. அவன் ஒரு இடத்துல ஆண்டவர் நீரே ஆனால்னா டக்குன்னு குதிச்சிட்டான். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல நான் நடந்து வரட்டுமான்னு கேட்கிறான். இயேசுன்னு அவனுக்கு அவ்வளவு கொல்ல பிரியம். அல்லேலூயா. அதான் எப்பவுமே அடிக்கடி சொல்வேன், பேதுரு கொஞ்சம் துடுக்கா மிடுக்கா இருந்தாலும், டக்கு டக்குன்னு செய்யக்கூடிய ஆளா இருந்தாலும் டக்குன்னு சோர்வடைஞ்சிருவாரு. அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அப்போ மனிதனுடைய இந்த ஆவியின் ஜீவியத்திலே 2 விதமான செயல்கள் எப்பொழுதும் என்ன செய்து கொண்டிருக்கிறது? செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படித்தானே? ஆவியின் சிந்தை, மாம்ச சிந்தை. ஆவியின் சிந்தையில் இருக்கும் பொழுது கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறான். ஆவியின் சிந்தையில் இருக்கும்போது ஆண்டவருக்காக எதையாகிலும் ஒன்றை செய்துவிட வேண்டும் என்கிற துணிச்சலும் தைரியமும் இருக்கிறது. ஆனால் சில நேரத்தில் சில சூழ்நிலைகள் வந்த உடனே டக்குன்னு என்ன மாறிடுறான்? எந்த வாயால கிறிஸ்துவுக்காக மரிப்பேன் என்று சொன்னானோ அதே வாயால மறுதலிக்கவும் செய்து விடுகிறான். பிரியமானவர்களே, அல்லேலூயா. அப்போ இதுல நாம் எதுல பலப்படணும் அப்படின்னா, ஆவியில் பலப்படும் பொழுது. அல்லேலூயா. ஒரு தராசை கையில வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, தராசு இருக்குது, இது மாம்சம், இது சரீரம். அல்லேலூயா. நீங்கள் ஆவியில் இந்த மாம்சம் ஒரு நாளும் நம்முடைய சரீரத்தை விட்டு நீங்காது. இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, மாம்சத்தை சுட்டெரிக்கிற. நீ எரிக்கவே முடியாது. மாம்சம் இந்த நாசியில சுவாசம் இருக்கிற வரைக்கும் இந்த மாம்ச எண்ணங்களும் மாம்ச செய்கைகளும் இந்த சரீரத்தில் இருக்கத்தான் செய்யும். அல்லேலூயா.
அல்லேலூயா. இயேசு மரணிக்கிற வரைக்கும் அவருக்கு மதக்க ஊசி போட்டு அவர் அடிச்சாங்க இல்லையே. மரணிக்கிற வரைக்கும் மாம்ச பலத்துல தான் அவர் மரணித்து போனார். அல்லேலூயா, அல்லேலூயா. மரணிக்கிற வரைக்கும். அப்ப பிரியமானவர்களே, அப்ப இந்த ரெண்டு தராசு சொன்னேன். அப்ப இந்த ஆவியில் நீங்கள் பலன் கொள்ளும் பொழுது, ஆவிக்குரிய சத்தியங்களை உள்ள போடும் பொழுது, ஆவியில ஜெபம், ஆவியில வேத தியானம், ஆவியில தேவ சமூகத்துல காத்திருக்கிறது. அப்ப இது பெருக 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 என்ன நடக்கும்னா, இந்த மாம்சம் மேல எழும்பவே முடியாது. அல்லேலூயா. அது இருக்கிற இடத்திலே தான் இருக்கும். இன்னைக்கு எதற்கு நாம் தீனி அதிகமா போடுறோம்னு பார்த்துக்கோங்க. மாம்சத்துக்கு தீனி அதிகமா போட்டீங்கன்னா இது கீழே போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. மாம்சத்துக்கு தீனி அதிகமா போட்டோம்னா, ஜெபத்தை விட்டுட்டு, ஊழியத்தை விட்டுட்டு, சபையை விட்டுட்டு, தேவனோடு இருக்கிற உறவை விட்டுட்டு நம்ம நின்னோம்னா மாம்சம் ஈஸியா ஜெயிக்கும். அல்லேலூயா. ஈஸியா ஜெயிக்கும் நம்மள. இப்படிங்கிறதுக்குள்ள ஜெயிச்சிடும். பிரியமானவர்களே, கடைசி நேரத்தில் நாம் பரிதபித்து பிரயோஜனம் இல்லை. வாழுகிற நாட்களில், ஜீவிக்கிற நாட்களில் தேவனை பற்றி அறிவோடு, தேவனை பற்றிய சிந்தையோடு நீங்களும் நானும் வாழ்ந்து முடித்து விட வேண்டும். சீசன் என்பவன் இயேசுவின் சிந்தையுடையவனாய் இருக்க வேண்டும். காலம் தாழ்ந்ததுக்கு அப்புறம், இல்ல முடியாமல் பெட்ல படுத்ததுக்கு அப்புறம் அப்ப நினைச்சு பிரயோஜனப்பட்டு பிரயோஜனம் இல்லைங்க. அல்லேலூயா. நேற்று இரவு பகல்ல ஊழியத்தை முடிச்சுட்டு இரவு ரொம்ப டயர்டு இருக்கும்போது திடீர்னு ஃபோன் வருது. என்னுடைய நண்பருடைய, என் ஊழியத்தில் அவர் ஒரு மூப்பர், அவருடைய ஃப்ரெண்டோட அப்பா சீரியஸாக இருக்கிறாங்க. பாஸ்டர் நீ வரணும், ஆனால் நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்கன்னா விட்டுருங்க அப்படின்னாங்க. நம்ம தான் ஜெபம்னு சொல்லியாச்சு. ஒரு எமர்ஜென்சி இதுக்கு போகலாம், நம்ம ஊழியக்காரனாக இருந்த நினைச்சிய நான் வர்றேன் அப்படின்ட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். அவருக்கு கணையத்தில் பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தகப்பனாருடைய பையன் நிற்கிறார். அவர் சொல்கிறாரு, அந்த ஐயா பெட்டில் படுத்துக்கிறாங்க, ஆக்சிஜன் எல்லாம் லெவல் குறைஞ்சிட்டு, பல்ஸ் குறைஞ்சிட்டு, ஆக்சிஜன் வச்சிருக்கு. அப்போ அவர் எழும்புறாரு, உட்கார்றாரு, பையன் சொல்றது எதுனாலும் கேட்குறாங்க, எல்லாமே ஓகே, புரியுது. அவரால் ஆக்சிஜன் குறைய இருக்குங்கிறதுனால அவரால் இருக்க முடியல, மூச்சு வாங்குது. அப்போ பிரியமானவர்களே, அப்போ தகப்பனாருடைய காலை பிடிச்சிட்டு அவர் சொன்னாரு, இந்த கால் எவ்வளவு ஓட்டம் ஓடி இருக்கு தெரியுமா பிரதர்? அல்லேலூயா. இந்த கால் என்னை படிக்க வைக்கிறதுக்காக விவசாயம் செய்த கால் என்று சொன்னார். தேவனை அறியாதவன், அல்லேலூயா, கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர், கம்யூனிஸ்ட். அவருக்கு ஜெபம் பண்ணதுக்கு என் ஃப்ரெண்டு மூப்பர் கூப்பிட்டு இருந்தாரு. அவர் சொன்னாரு, இந்த கால் என்னை படிக்க வைப்பதற்கு ஓடுனது. அந்த இடத்துல டக்குன்னு எனக்கு ஓடிச்சு, ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி இந்த கால் இன்னும் ஓடலையே, இன்னும் ஓடணுமா ஆண்டவரே? அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு காலம் இருக்குதுல்ல, எல்லாருக்கும் ஒரு நாள் இருக்குது. இந்த காலை நான் எதற்கு அதிகமாய் பயன்படுத்தி இருக்கிறேன்? இந்த கால்கள் எதற்கு அதிகமாய் விரைந்தோடி இருக்கிறது? அல்லேலூயா. இந்த கால் எதற்கு அதிகமாய் விரைந்தோடி இருக்கிறது? பிரியமானவர்களே, இயேசு நல்லா கவனிச்சு பாருங்க. கானானிய ஸ்திரீ என்கிற ஒருத்திக்காக அவர் ஒரு இடத்துக்கு புறப்பட்டு போனார். ஒருத்திக்காக. அவ ஒருத்தி தானே? இல்ல, அந்த கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. அவர் சொன்னார், தகப்பனுடைய கால், அவர் நல்ல வாட்ட சாட்டமா இருக்கிறார். பெட்டே அவருக்கு காணல, அங்க படுக்க வச்சிருக்கிறாங்க. அந்த பெட்டோட கட்டில தாண்டி அவர் கால் இருக்குது. யோசித்து பாருங்க. அவர் சொன்ன வார்த்தை, இரவு பார்த்து கொண்டிருந்த மனுஷன், நான் வீட்டுக்கு வர்றேன், நான் வந்துட்டு கூப்பிட்டா ஒரு மணிக்குள்ள தவறி போனாங்கன்னு நியூஸ் வந்தது. 1 மணிக்குள்ள தவறி போனாங்க நியூஸ் வந்தது. இன்னைக்கு அந்த மனிதன் அந்த தகப்பனை தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சிட்டாரு. அவர் உலக மனுஷன், அவருடைய நியாய தீர்ப்பு வேற. ஆனால் நீங்களும் நானும் தெய்வத்தை அறிந்திருக்கிற நாம், இயேசுவின் சிந்தை உடையவர்களாய் வாழ நினைக்கிற நாம், அவருடைய சிந்தையை, அவருடைய விருப்பத்தை இந்த பூமியில நிறைவேற்றி இருக்கிறோமா? அல்லேலூயா. ஓட்டத்தை முடிக்கும் பொழுது நாம் சொல்ல முடியுமா, என் இயேசு என் மீது வைத்திருக்கிற சித்தத்தை, திட்டத்தை நான் நிறைவேற்றி முடித்திருக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் கொடுத்த தரிசனங்களை நிறைவேற்றி முடித்திருக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. பிரியமானவர்களே, நான் அடிக்கடி சொல்லுவேன் மனைவியின் இடத்துல, நம்ம எங்க ஓடிட்டோம், என்ன செஞ்சிட்டோம்? அல்லேலூயா. இன்னும் இந்த இயேசுவுக்காக பாட அனுபவிக்கிறதுக்கு ஒருத்தன் கூட நான் அடி வாங்கலையேங்க. சுவிசேஷத்தின் நிமித்தம் இன்னும் அடி வாங்கலையே. இன்னும் ஆண்டவருக்காக செயல்படுகிறதற்கு நான் இன்னும் தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறேனே. அந்த ஏக்கமும் அந்த வாஞ்சையும் நம்மை உருவ குத்தி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா.
ஆண்டவருடைய சிந்தை அதுதான். 3.5 ஆண்டு ஊழியங்களிலே அவர் நடத்தின கிரியைகளாக இருக்கட்டும், அவர் நடந்த காரியங்களாக இருக்கட்டும், ஏராளம். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் சந்தித்த உடனே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரத்திலே அவன் நடுங்கி திகைத்தவன் கேட்ட வார்த்தை, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். அவனுக்கு புரிஞ்சிட்டு, இன்றைக்கு தெய்வம் தன்னை வெளிப்படுத்துறார். அப்பமே புரிஞ்சிட்டு, இந்த இயேசுவின் சிந்தை. அல்லேலூயா. இந்த இயேசு தன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தையும் செயலையும் அவன் செய்து முடிக்கிறதிலே அவன் நிறுத்தலைங்க. இந்த இயேசு அப்படிதான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றாரு, பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. என்னுடைய போஜனம் நான் சாப்பிடுகிறதை தாண்டி என் பிதா என்ன நோக்கத்துக்காக இந்த பூமியில் அனுப்பினாரோ, என் பிதா எதை செய்யும்படி இந்த பூமிக்கு அனுப்பினாரோ அதை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனம். அல்லேலூயா. ஊழியத்தில் நம்ம எப்படிப்பட்ட தீர்மானங்கள் எடுக்கிறோமா? குடும்ப ஜீவியத்தில் அப்படிப்பட்ட தீர்மானங்கள் எடுக்கிறோமா? ஆண்டவரே, என் சித்தம் அல்ல, என் விருப்பம் அல்ல, என் வாஞ்சை அல்ல, உம்முடைய சித்தமும் உம்முடைய விருப்பமும் என் ஊழியத்தில் நிறைவேற்றும்படி அதுதான் என்னுடைய போஜனம், அதுதான் என்னுடைய வாஞ்சை, அதுதான் என்னுடைய ஜீவியம். அதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இயேசுவினுடைய அந்த கடைசி, நீங்கள் மத்தேயுனுடைய புஸ்தகம் 26வது அதிகாரம் அதனுடைய 40வது வசனம். அல்லேலூயா. அது 40 அல்ல, 39வது வசனம். சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம், வாசிங்க அது அப்படி. ம் 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 போதும். அல்லேலூயா. நம்ம பலமுறை இந்த வசனத்தை பிரசங்கித்திருப்போம், பலமுறை தியானிச்சிருப்போம், பலமுறை இந்த வசனத்தை உட்கொண்டிருப்போம். பிரியமானவர்களே, நான் அதுல சொல்ல போற ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் அந்த இடத்துல அவர் நினைச்சு பார்த்துட்டாரு. அல்லேலூயா. இனி நான் போகிறது ஒரு கொடூரமான மரணத்துக்குள்ள பிரவேசிக்க போகிறேன். ஆண்டவர் இந்த பூமியிலே வாழும் பொழுது 100% மனிதனாக இருக்கிறார், 100% தேவகுமாரனாக இருக்கிறார். பாடுகளை அனுபவித்த போது அவர் 100% மனித உருவத்தில் அனுபவித்தார். அல்லேலூயா. அவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னுடைய இரத்தம் முழுவதும் இந்த எருசலேமின் வீதிகளில் முழுவதும் சிந்தப்பட போகிறது. ஒரு மனிதனை அறுத்து உடனே இரத்தத்தை வெளியில தள்ளிட்டா முடிஞ்சு போச்சு கதை. ஆனால் இது அணு அணுவாக சிதைக்கப்பட்டு ஒவ்வொரு சொட்டு சொட்டாக அந்த இரத்தம் முழுவதும் எருசலேமின் வீதிகளில் முழுவதும் இழுத்துச் செல்லப்பட்டது. இந்த கொடூர மரணத்தை அறிந்தவர் அவர் சொல்றார், ஆண்டவரே, இதை நான் செய்கிறதற்கு ஆயத்தம், ஆனாலும் உங்க சித்தம். அல்லேலூயா. அப்படி 3 முறை வசனம் 39, 42, 44 3 முறையும் தாம் முன்பு சொன்னபடியே அவர் சொல்லி ஜெபம் பண்ணாரு. அல்லேலூயா. ஒரு சகோதரி, சபைக்கு வர்ற சகோதரி, இயேசுவை இப்பதான் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்கன்னா சபைக்கு வருவாங்கன்னா அவங்களுக்கு இயேசு, இன்னைக்கு அநேகர் இயேசுநாதர், அது நம்ம இங்கே ஜெபம் பண்ணும்போது யாராவது சொன்னாங்க, இயேசு அடிக்கப்பட்டதை பார்த்தா பரிதாபமா இருக்கு. அல்லேலூயா. சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, இயேசு ஏன் இப்படி கோலை மாதிரி அடி வாங்குறாரு அப்படின்னா. எனக்கு அதில் அந்த அம்மா என்ன நிறைய சினிமா பார்த்துருக்குன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. 3 வாட்டி ஹீரோ அடிச்சா 4வது வாட்டி அவர் திருப்பி அடிப்பாருன்னு அந்த அம்மா அப்படி நினைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் இப்படி கோலையா அடி வாங்குறாரு? ஏசப்பா நினைச்சா திருப்பி அடிக்கலாமே. நல்லா கவனிச்சு பாருங்க பிரியமானவர்களே. இவ்வளவு அடி அடிச்சவர் சிலுவையில தொங்கும்போது சொல்றாரு, ஏலி ஏலி லாமா சபக்தானே, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. அந்த சிலுவையிலே கூக்குரலிலே அந்த பலவீனத்தில் அவர் கூப்பிடும் போது, ஏன் ஆண்டவர் என்னை கைவிட்டு. பிதாவாகிய தேவன் தம்முடைய முகத்தை தன் குமாரனுக்கு மறைத்து கொண்டார். நம்ம நினைக்கலாம், ஏன் மறைச்சுக்கிட்டார் அப்படின்னா, மொத்த மனுக்குலத்தின் பாவத்தையும் சுமந்தவர் சிலுவையில் நிற்கிறார். அல்லேலூயா. மொத்த மனுக்குலத்தினுடைய பாவமும் சாபமும் அவர் மேல வைக்கப்பட்டிருக்கிறார்களே. பிதாவாகிய தேவனுடைய கண்கள் அவரை பார்க்க கூட முடியவில்லை. சற்று நேரம் தன்னுடைய கண்ணை மறைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னுடைய கண்ணை மறைத்து இயேசுவை கைவிட்டு நம்மை கரம் பிடித்தாருங்க. அல்லேலூயா. அந்த நேரத்தில் அந்த சிலுவையில இயேசு அவர் கைவிடல அப்படின்னா நமக்கு மீட்பு இல்லை, நமக்கு விடுதலை இல்லை. கலாத்தியர் 3:13 படி மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன், கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார்.
அல்லேலூயா. பின்தொடர்ந்து வந்த அன்னைக்கு சாபம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? கிறிஸ்து சிலுவையிலே மரணிக்கவில்லையானால், இயேசு இந்த கோலையை போல் அடிவாங்கவில்லையானால் நமக்கு என்ன இல்லை? மீட்பு இல்லை, விடுதலை இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தின் பார்வைக்கு அது கோலையாக தெரியல, ஆனா நமக்கு தெரியும். அல்லேலூயா. இயேசு அந்த நிர்வாண கோலம் எடுக்கலனா, இயேசுவினுடைய தலையில முள்முடி சுட்டப்படலனா, இயேசுவினுடைய இந்த விழாவிலே ஈட்டி குத்தப்படலனா எனக்கு மீட்பு இல்லை. அல்லேலூயா. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து எனக்கு ஜெயம் இல்லை. இல்லைன்னா இன்னைக்கு நான் பாவத்திலிருந்து வெற்றி பெற்றிருக்கிறேன், பாவத்தை ஆளுகிறவனை நான் நிற்கிறேன், இன்னைக்கு எப்படி சொல்ல முடியும்? அல்லேலூயா. அவர் சிலுவையில வெற்றி சிறந்ததுனால தானே, அவர் சிலுவையில் அடிபட்டதுனால தானே இன்றைக்கு நான் என் பலவீனங்களை ஜெயித்து நிற்கிறேன். ஆனால் அல்லேலூயா, எப்படி சொல்ல முடியும்? இன்னைக்கு நம்ம பலவீனப்பட்டாலும் எப்படி ஆகிலும் தேவ சமூகத்தில் வந்து நிற்கணும் என்கிற உத்வேகமும் அந்த ஆவியானவருடைய ஏவுதல் நம்மளை நெருக்கி ஏவுதில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சோர்ந்து போனா தேவ சமூகத்தில் நமக்கு தேற்றுகிறதற்கு ஆவியானவர் உண்டு. உலகத்தானுக்கு யார் இருக்கிறா? அல்லேலூயா. இல்லைங்க. அது இப்ப சமீப காலத்துல நான் கடந்த நாட்கள்ல கூட சொன்னேன், கிறிஸ்தவ வட்டாரத்தில் என்ன பெருகிட்டு இருக்குது? தற்கொலை பெருகிட்டு இருக்குது. அல்லேலூயா. என்ன பெருகிட்டு இருக்குது? தற்கொலைகள் பெருகி கொண்டிருக்கிறது. ஏன்னா இதுதான் அழகா சொல்லுவேன், கிறிஸ்துவினுடைய சிந்தை அவர்களுக்குள்ள இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு ஈஸியா கள்ள உபதேசங்கள் பிரசங்கிக்கப்பட்ட உடனே, செழிப்பின் உபதேசங்கள் பிரசங்கிக்கப்பட்ட உடனே, கிருபையின் உபதேசங்கள் வந்த உடனே இன்னைக்கு அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள ஆகா ஓகன் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் பாடும் உபத்திரமும் வந்த உடனே பின்வாங்கி போகிவிடுகிறார்கள். அப்படிதானே? இயேசுவை ஏற்றுக்கொண்ட அன்னைக்கு கார் தருவார், பங்களா தருவார், வீடு தருவார், எல்லாம் ஓகே. அவனுக்கு அதை நினைச்சுதான் இன்னைக்கு உள்ளே வாரான். ஆனா இன்னைக்கு வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, ஒரு ஏமாற்றம், ஒரு பலவீனம்னு வந்த உடனே தாங்க முடியலையே, தன்னை மாய்த்துக் கொள்ளுகிறானே. அல்லேலூயா. கடந்த நாட்கள் நம்ம திருநெல்வேலி பட்டத்தில் ஒருத்தர் தற்கொலை பண்ணி இறந்து போனார். திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு கிறிஸ்தவ குடும்பம், இபி அதிகாரி, எல்லாரும் அறிந்தது, குடும்பத்தோடு தற்கொலை பண்ணி போனார். அதுக்கப்புறம் சென்னை பட்டணத்துல இப்ப கடந்த வாரத்துல பிள்ளைகளுக்கு கேக்ல விஷத்தை வச்சு மனைவி இறந்து போய், அவரு இறந்து போய். யோசித்து பார்க்க முடியுதா? ஒரு பலவீனம் சரீரத்துல வந்த உடனே, கேன்சர் வியாதி வந்த உடனே, அல்லேலூயா, சில அவமானங்கள் வந்த உடனே தாங்கிக் கொள்ள முடியவில்லை, தங்கள் உயிரை மாய்த்துக் கொள்ளுகிற அவர்களுக்கு தெரியவில்லையே, இன்றைக்கு நாம் இங்கே மரணிப்போமானால் நமக்கு நித்தியத்தில் இடமில்லை என்பது அவர்கள் அறிந்து கொள்ளவில்லையே. கிறிஸ்துவை அறிய வேண்டிய பிரகாரமாய் அவர்கள் அறிந்திருப்பார்களானால் இப்படிப்பட்ட மரணம் நிகழாதுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு சாத்தான் இன்னைக்கு இப்படிப்பட்ட உபதேசங்களை, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களையும் கண் முன்னை நிறுத்துகிறதினாலே அவர்கள் அந்த மாய்மாலத்தில் விழுந்து போகிறார்கள். அல்லேலூயா. ஆகவே அவர்களால் என்ன செய்ய முடியல? உபத்திரவம் வந்தோடனே நிற்க முடியலங்க. உபத்திரவம் வந்தோடனே நிற்க முடியல, உபத்திரவத்தை சகிக்க முடியவில்லை. அல்லேலூயா. பிரியமானவர்களே, என்னுடைய தகப்பனார் 2 வருடம் பக்கவாதத்தினால பாதிக்கப்பட்டாங்க. 8 முறை ஸ்ட்ரோக். எத்தனை முறை ஸ்ட்ரோக்? 8 முறை. வலது கை கால் வந்து செயல்படாம போய் அதுக்கப்புறம் இடது கை கால் வந்தது. ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க. பண்ணதில் டாக்டர்கள் அதை ஏதோ தவறாக பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 2 கையும் செயல்படாது, 2 காலும் செயல்படாது, தலை செயல்படாது, முதுகு தண்டுவடம் செயல்படாது. ஒரு பொருள் இந்த கர்ச்சீப்பை தூக்கி இதில் போட்டேன்னா நாளைக்கு வரைக்கும் இந்த கர்ச்சீப் என்ன இருக்கும்? அதில் தான் இருக்கும். அதே போல தான் எங்கள் அப்பாவுடைய நிலைமை. எங்கள் அப்பாவை தூக்கி ஒரு இடத்துல தூக்கி போட்டால் அப்படியே தான் இருப்பாங்க. கையை அசைக்க முடியாது, ஜீவன் மட்டும் இருக்கு. இதுதான் சூழ்நிலை. நான் குஜராத் ஊழியத்தில் இருக்கும்போது, அல்லேலூயா, அநேகர் எழுந்தாங்க. ஊழியத்துக்கு போனானே இவனுக்கு ஏன் இது நடந்தது? அல்லேலூயா. எழுகிற கூட்டம் இருக்கும், நிந்திக்கிற கூட்டம் இருக்க தான் செய்யும். நான் சொல்லுவேன், எங்கள் அப்பாவுடைய அந்த பாடும் மரணமும் என்னை ஊழியத்தில் உருவாக்கிட்டு நான் சொல்லுவேன். அல்லேலூயா. பாடும் மரணமும் என்னை அழித்து விடவில்லை, என்னை ஊழியத்திலே உருவாக்குகிறதற்கு தேவன் அனுமதித்தது என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு பாடுகளே இல்லை என்கிற பிரசங்கங்கள் உண்டு. அப்படின்னா பேதுரு பக்கத்துக்கு பக்கம் எழுதுறாரு. அல்லேலூயா. ஒன்றும் குறைய 40 அடிகள் 3 முறை வாங்கினாராம். ஒன்று கூட குறையில்லாம. யோசித்து பார்க்க முடியுதா? பிரியமானவர்களே, இப்படி கையும் காலும் செயல்படாத ஆளத்தான் குஜராத்ல இருந்து வந்தேன். எனக்கு அப்பவே சபை ஊழியம் என்று ஆண்டவர் பேசினார். அங்க மிஷினரி பணித்தளத்திலிருந்து இங்க வர எனக்கு எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. எங்க அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், டாக்டர்கள் எல்லாம் நின்று பேசிட்டு இருக்கிறாங்க சென்னையில ஹாஸ்பிட்டல்ல.
அதை கேட்ட உடனே பொத்துன்னு மயக்கம் போட்டு விழுந்தேன். அதான் நான் அவ்வளவு பலவீனமான ஆளு, இருதயம் பலகீனமான ஆளு. பிரியமானவர்களே, அப்படி பலகீனமானவனை தான் கர்த்தர் கையில் எடுக்க ஆரம்பித்தார். 2 வருடம் எங்கள் அப்பா படுக்கையில் இருந்தாங்க. யூரின் படுக்கையில தான், மோஷன் படுக்கையில தான். அல்லேலூயா. சந்தோஷமா பார்த்தேன். எங்கள் அப்பாவை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இங்கே ஊழியத்துக்கு செய்தி கொடுக்க வருவேன். பன்னிவிடை சத்திரம், வன்னிக்கோணேந்தல், அப்புறம் மூவிருந்தாளி, மானூர், அதுக்கப்புறம் எங்கள் ரஸ்தா, அதுக்கப்புறம் அந்த பக்கம் எல்லா பகுதிகளிலும் எங்கள் அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும். டியூப் தான் போட்டிருப்பாங்க, தொண்டையில் ஒரு ஓட்டை போட்டிருக்கும், ட்ரக்கஸ்டிமின்னு சொல்லுவாங்க. இந்த வழியாக தான் சுவாசிக்க முடியும் அவங்களால. அல்லேலூயா. இந்த வழியாக தான் என்ன செய்ய முடியும்? மூக்கு வழியாக சுவாசிக்க முடியாது. மூக்கு வழியாக சுவாசம் போகாது. எங்கே ஓட்டை போட்டு இங்கே ஒரு டியூப் இருக்கும். அநேக நேரம் கதறி இருக்கிறேன். எங்கள் அப்பா படுக்கிற வேதனையை தாங்க முடியலையா ஆண்டவரே. ஆனால் ஒரு நாள் கூட கை நீட்டி ஏன் இதை செஞ்சீர் நான் கேட்டது கிடையாது. அல்லேலூயா. ஏன் இதை என் வாழ்க்கையில செஞ்சிட்டீங்க ஆண்டவரே? எங்கள் அப்பா எடுத்துக்கோங்கன்னு ஜெபம் பண்ணியிருக்கிறேன். எதுக்கு எடுத்துக்கோங்கன்னா, இந்த வேதனையை பார்க்க முடியல, இந்த கண்ணீரையும் இந்த கவலையும் என்னால் சகிக்க முடியல ஆண்டவரே. அன்றைக்கு நான் செய்கிறது செஞ்சிருவேன், ஆனால் படுக்கையில் அவர்கள் படுகிற வேதனை, அந்த மனுஷனுடைய படுக்கை என்னை உருவாக்கிட்டுன்னு சொல்லுவேன். அந்த பாடுகள் எனக்கு அனுபவத்தை கற்றுக் கொடுத்தது. அல்லேலூயா. என்னை ஊழியத்திலே பயிற்றுவித்தது. எல்லாரும் சொல்லுவாங்க, ஊழியத்தில் எந்த ஊழியக்காரனுக்கு கீழே இருந்தா தானேயா பயிற்றுவிக்க முடியும்? இல்லைங்க. அல்லேலூயா. வசனத்தின் மூலமாக விசுவாசத்தில் நிற்பதற்கு அல்லேலூயா தேவன் என் தகப்பனார் மூலமாகவே எனக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த திருநெல்வேலி பட்டணத்துக்கு வரும்பொழுது எப்படி பாடணும், எப்படி செய்தி கொடுக்கணும்னே தெரியாது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, அந்த 2 வருடம் கர்த்தர் என்னை நடத்தினார். நான் சொல்றேன், கிறிஸ்துவினுடைய சிந்தை. அல்லேலூயா. கிறிஸ்துவினுடைய சிந்தை. ஏசு அன்னைக்கு கோலையை போல் அடி வாங்கலைன்னா, நான் மறுபடியும் சொல்றேன், பிதாவாகிய சித்தத்தை அவர் நிறைவேற்றியிருக்க முடியாது. பிதா எழுதிட்டாரு, உனக்கு இதுதான் பாதை, இதுதான் உனக்கு ரூட்டு, இதை செஞ்சு முடிச்சுட்டு தான் நீ என்ன செய்யணும்? பரமேறணும். அல்லேலூயா. அடி வாங்கும்போது தெரியல, கல்லறைக்குள்ள வைக்கும்போது தெரியல. எல்லாரும் சொன்னாங்க எத்தன் என்று சொன்னார்கள் இயேசுவை. அல்லேலூயா. அந்த எத்தன் 3ஆவது நாள் உயிர் தெழுவான்னு தெரியும். ஆகவே கல்லறைக்கு முத்திரை போடணும்னு பேசிக்கிட்டாங்க. யாரு? பரிசேயன், சதுசேய கூட்டம், பிலாத்துடைய கூட்டம், ஏரோதுக்களுடைய கூட்டங்கள். அவன் எத்தன் என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, எத்தன் எப்போ தெரியுமா? 28வது அதிகாரத்தில் ஆண்டவர் உயிர் தெழும்போது தெரிஞ்சிருக்கும். அல்லேலூயா. அவர் உயிர் தெழும் போது அல்லேலூயா கல்லறையின் கல் புரட்டப்பட்டதை பார்த்திருப்பாங்க. அவர் வச்ச இடத்தை காணலனே ஷாக்கா இருப்பாங்க. அல்லேலூயா. பிரியமானவர்களே, அன்றைக்கு ஆச்சரியம் அவர்களுக்கு மாத்திரமல்ல, இயேசுவோடு இருந்த சீஷர்களுக்கு ஆயத்தம். இயேசுவோடு இருந்த அவருடைய நலம் விரும்பிகள், அவர்களுக்கு அது அதிசயமாய் ஆச்சரியமாய் இருந்தது. என் இயேசு உயிர் தெழுந்தார். பிரியமானவர்களே, மகிமையாய் அவர் திரும்ப வரப்போகிறார். அல்லேலூயா. அன்றைக்கு சீஷர்களுக்கு முன்னாடி மகிமையாய் எடுத்துக்கொள்ளப்பட்டது போல மறுபடியும் மகிமையா அவர் திரும்பி வரப்போறாரு. அப்ப 3வது காரியம் என்ன சொன்ன உங்களுக்கு? சீஷன் என்பவன் குருவை பற்றிய சிந்தை உடையவனாய் இருக்கணும். 4வது, அல்லேலூயா, சீஷன் என்பவன் தைரியமா எழும்பணும். இயேசுவை பறைசாற்றுகிற நீங்களும் நானும் தைரியமாய் எழும்ப வேண்டும். எங்கள் வேதத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கொஞ்சம் வேகமா வாசி, நம்ம முடிச்சிடலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4:13. அல்லேலூயா. பேதுருவும் யோவானும் பேசுகிறதை கண்டு இந்த மொத்த ஜனங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங். எப்படி இப்படிப்பட்ட தைரியம் இவர்களுக்குள்ளே வந்தது? இந்த இயேசுவை கெத்செமனே தோட்டத்தில் பிடித்த பொழுது இயேசுவோடு ஒருவர் கூட நிற்கவில்லை. எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. இந்த பேதுரு மாத்திரம் இயேசுவுக்கு என்ன சம்பவிக்கும் என்று அவன் பின்னாடி போய் பார்க்கிறான். ஆனால் மீதி ஒரு சீஷர் கூட அந்த சம்பவத்தில் இல்லை. ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்ததற்கு பின்பதாக நல்ல கவனித்து பாருங்கள் பிரியமானவர்களே, இந்த அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலே, இந்த அப்போஸ்தலருடைய ஜீவியத்திலே மிகப்பெரிய தைரியம் உண்டாயிற்று. நான் சொல்லுகிறேன், முன்னே ஒரு காலத்தில், முன்னே ஒரு சூழ்நிலைகளிலே நாம் பயந்திருக்கலாம், பயப்பட்டிருக்கலாம், இல்ல பயந்து போன சூழ்நிலையில இருந்திருக்கலாம். ஆனால் இன்று பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட தைரியமுடையவர்களாய் இருக்க வேண்டுமானால் இந்த பேதுருவையும் யோவானையும் போல
அல்லேலூயா. இவர்கள் இயேசுவை குறித்து இவர்கள் பேசினால், பிரசங்கித்தால் இவர்களுடைய ஜீவனும் பறிப்போய்விடும். ஆனால் இதற்கு முன்பாக தங்களுடைய ஜீவனை காத்துக்கொள்ள ஓடினவர்கள் இப்பொழுது தங்கள் ஜீவனை இழந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி இயேசுவுக்காக உயிரை துறப்பதற்கு ஆயத்தமானார்கள். இத்தனை பெரிய தைரியம் எப்படி வந்தது? அன்னைக்கு அங்க சொல்றான், இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நம்ம கூட இருந்தா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா, ஆமென். அப்படிதானே? இயேசு நம்ம கூட இருந்தா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவசியம் இல்லை. பிரியமானவர்களே, நீங்கள் வேதத்தில் அதே போல இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். அப்போ ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த பேதுரு தன் ஜீவனை காத்து கொள்ளும்படி இயேசுவை 3 முறை மறுதலித்தானோ, அதே பேதுருக்குள்ளே மறுபடியும் ஒரு தைரியத்தை கர்த்தர் கொடுத்து இப்பொழுது போய் சொல்லுகிறான், நீங்கள் ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவர் உயிரோடு எழுந்தார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். இன்றைக்கு இதை பறைசாற்றுகிறதற்கு, இதை அறிவிப்பதற்கு நீங்களும் நானும் தைரியம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோமா? பிரியமானவர்களே, இந்த பேதுரு தைரியம் உள்ளவனாய் நின்னான். அவன் நினைக்கிறான், நீ முன்னொரு காலத்துல நான் பயந்து ஓடினது போல, முன்னொரு காலத்துல இந்த இயேசுவை மறுதலித்தது போல, முன்னொரு காலத்துல இந்த இயேசுவை சபித்தது போல இனி சபிக்க மாட்டேன்டா. நீ என்னை சிலுவையிலே தலைகீழாக வைத்து அறைந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அதற்கு நான் சாட்சி என்று சொல்லிக் கொண்டே அவன் மரித்தான். பிரியமானவர்களே, அல்லேலூயா. பேதுருவை சிலுவையில் அறையும் போது சொன்ன, என்னை இயேசு கிறிஸ்து மாதிரிலாம் இப்படி அறையாதப்பா, தலைகீழ விட்டடி. நான் முதல்ல தான் பயப்பட்டேன், இனி பயப்பட மாட்டேன். இப்ப தெரியும், இப்ப நீ அடிச்சனா ஸ்ட்ரைட்டா அங்கதான். அல்லேலூயா. மகிமையில் அவரை தரிசிப்பேன்ப்பா, நான் மகிமையில் அவரை பார்க்க போறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த பேதுருவை போல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆள் அவரு. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை மாதிரியே இருக்கும். டக்குன்னு பலவீனமானோடனே சோர்ந்துருவோம், அதுக்கப்புறம் மனுஷன் எழும்புறதை பார்த்தீங்கன்னா வேற விதமா இருக்கும். அப்போஸ்தலர் நடபடிகள் 2க்கு அப்புறம் தலைவருடைய எழுச்சியே வேற. அல்லேலூயா. பேதுருடைய எழும்புதலே வேற. இயேசுவினுடைய நீங்க பேதுருவை குறித்து இனி வாசித்து பாருங்கள். அவர் பேசுகிற வார்த்தைகளாக இருக்கட்டும், அவர் பயன்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்கட்டும், அவர் செயல்படுகிற கிரியைகளாக இருக்கட்டும், இந்த இயேசுவை பிரதிபலித்துக் கொண்டே இருப்பார் அவரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை பிரதிபலித்துக் கொண்டே இருப்பா. பிரியமானவர்களே, நான் கடந்த நாட்களில் கூட, கடந்த 10 நாளைக்கு முன்னாடி இங்கே வந்திருந்தேன். அப்போ கூட சொன்னேன், எம்பியில் முண்டத் என்கிற ஒரு இடத்துல ஒரு ஆதிவாசி பாஸ்டர் ஊழியம் செய்கிறாங்க. ஆலய ஆராதனை நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு 10 பேர் உள்ளே வந்து உட்காந்துட்டு எங்களை அவங்க வரும்போதே கவர்மெண்ட்டுக்கு சொல்லிட்டு வந்துட்டாங்க, எங்களை மதமாற்றம் பண்ணுறாங்கன்னு சொல்லி 10 பேர் உள்ளே வந்து உட்காந்து அந்த பாஸ்டருக்கு விரோதமாக கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. அவர் பேர் பால்முனி. அவரை அரெஸ்ட் பண்ணி 10 மாதம் அவருக்கு பெயிலே கிடைக்கல. அல்லேலூயா. 10 மாதம் பெயிலே கொடுக்கல. வெளியில வரணும், ஏன்னா அவர் சரீர காரியத்தை குறித்து பேசி பார்த்தாங்க, கொடுக்கல. அவரும் 10 மாதம் இருந்தா, நீ எப்போ விடுவே விட்டுக்க அப்படின்ட்டு. அவங்க நினைச்சாங்க, இவன் முண்டத்துல ஒரு ஆதிவாசி பாஸ்டர் ஒரு இடத்துல இவன் சபையை போட்டிருக்கிறான், இவனை 10 பேர் இப்படி சொன்ன இவனை முடக்கிடலான்னு அவங்க நினைச்சாங்க. பிரியமானவர்களே, அந்த சபையும் அந்த ஊழியனும் இந்த கவர்மெண்டுடைய காரியத்துக்கு அவர்கள் பயப்படவில்லை. அந்த கிராமத்தினுடைய எதிர்ப்பாளர்களுக்கு அவர்கள் பயப்படவில்லை. அவர்கள் சொன்னார்கள், எங்க பாஸ்டர் வேணா நீ கொண்டு போயிருக்கலாம், எங்களை கொண்டு போயிட முடியுமா? எத்தனை பேரை தான் அவங்க வந்து அரெஸ்ட் பண்ண முடியும்? இவர்கள் ஆராதனையை விடல. இவர்கள் ஆலய ஆராதனை விடாம இவர்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். தொடர்ந்து ஆலய ஆராதனை நடந்து கொண்டே இருக்கிறது. 10 மாதங்கள் முடிந்த அவரை வெளியிலே அனுப்பும் போது நீங்க பாத்தீங்கன்னா, எந்த ஜெயில் எங்க இருக்கும்னா சிட்டிக்குள்ள இருக்கும். சிட்டிக்குள்ள இருக்கிற அந்த ஊழியக்காரன் வெளியில வராங்க. மொத்த சபையும், அதாவது மத்திய பிரதேசத்தில் இருக்கிறதான கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் எங்க போயிட்டாங்கன்னா ஜெயிலுக்கு முன்னாடி போயிட்டாங்க. அல்லேலூயா. பல ஆயிரக்கணக்கான விசுவாசி இந்த ஊழியக்காரரை வரவேற்பதற்கு ஜெயிலுக்கு முன்னாடி போய் பாட்டு பாடி ஆராதிச்சு ட்ரம் அடிச்சு அந்த ஊழியக்காரனுக்கு, ஏன்னா அந்த பீல் ஆதிவாசியினுடைய முறைமையின்படி என்னன்னா, அங்க நமக்கு மாலை போடுவாங்க. அவர் கண்ணு கூட தெரிய மாட்டேங்குது, இது வரைக்கும் மாலை இருக்குது.
அல்லேலூயா. மொத்த ஏரியாலையும் இப்ப என்னன்னா ஊர்வலமா கூட்டிட்டு வராங்க, அரசாங்க பந்தபஸ்தோட. அல்லேலூயா. அன்னைக்கு அவன் நினைச்சான் முண்டத்தின்கிற கிராமத்தில் ஒரு சபையை முடக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான். ஆனால் இந்த முண்டத்தின் இருக்கிற விசுவாச கூட்டங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு ஜாபுவா மாவட்டம் முழுவதும் அந்த ஊழியனை நடைபயணமாக கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு மசிக்கே நாம் சே, இயேசு மசிக்கே நாம் சே. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும், தூதி, ஆராதனை, பாட்டு. அல்லேலூயா. பட்டணம் முழுவதும் போலீஸ் பந்தோபஸ்தோட வந்தாங்க. பிரியமானவர்களே, 10 மாதம் காத்திருந்தாலும் இன்றைக்கு மொத்த பட்டணத்துக்கும் உயர் சாதியோ தாழ்ந்த சாதியோ உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ எல்லாருக்கும் அன்னைக்கு சுவிசேஷம். போலீஸ்காரன் ஒன்றும் செய்ய முடியலையே, ஜனங்கள் ஒன்று சேர்ந்துட்டாங்களே. எத்தனை பேரை தான் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்க முடியும்? அல்லேலூயா. சொல்லிட்டாங்க, விட்டுருப்பான் அவன் முண்டத்து வரைக்கும் அப்படியே போட்டு. அல்லேலூயா. பிரியமானவர்களே, தைரியம் வரட்டு தைரியம் இல்ல, கிறிஸ்துவுக்குள் வைக்கிற தைரியம். மாம்ச தைரியம் அல்ல, கிறிஸ்துவின் மீது பாராட்டப்படுகிற தைரியம். அந்த வைராக்கியம் நம்மை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, அது நம்மளை வெட்கப்படுத்தாது, வெட்கப்படுத்தாது. 4 காரியம் சொல்லியிருக்கிற அப்படிதானே? அல்லேலூயா. முதல் காரியம் என்ன சொன்ன? அதிகாரம் உடையவனாய் நாம் எழும்பணும். 2வது, எதையும் இழப்பதற்காக எழும்பணும். 3வது, கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாய் எழும்பணும். 4வது சொன்ன தைரியவனாய் எழும்பணும். 5வது, தாழ்மை உடையவனாய் எழும்பணும். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவன், இயேசுவை ஏற்றுக்கொண்டவன், அது ஊழியனா இருக்கட்டும் விசுவாசிகளாக இருக்கட்டும், தாழ்மையின் அடையாளம். அல்லேலூயா. வேதத்தில் நீங்கள் வாசிங்கள், யோவான் 13வது அதிகாரம் அதனுடைய 4-5 வசனங்கள். போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து தொடங்கினார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, தாழ்மை என்ன என்பதை இயேசு நமக்கு காண்பித்து கொடுத்துட்டார். அவர் செஞ்சது மாத்திரமல்ல, அதே அதிகாரத்தில் 15வது வசனத்தில் அழகா சொல்லிட்டாரு, நான் உங்களுக்கு செய்தது போலவே நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். அல்லேலூயா. இந்த வசனத்தை பிரசங்கிக்கிறது ஈஸி, கடைபிடிக்கணும் ரொம்ப முக்கியம். நினைக்கலாம் கீழே இருந்து, யோ நீ சொல்றிய, நீ ஃபாலோ பண்றியா? அல்லேலூயா. சிலருக்கு சில காரியம் தடையா இருக்கும், தாழ்மையை விட்டு கீழே இறங்க முடியாது. நான் எம்பிஏ படித்து முடிச்சிருக்கிறேன். முடிச்ச உடனே ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சார், செவி கொடுக்கல. கிட்டத்தட்ட ஒரு 83 இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஃபெயிலு. 83 இன்டர்வியூல நான் செலக்ட் ஆகலை. தோல்வியோட தான் கடைசியாக எங்கள் அம்மா மரணப்படுக்க ஆண்டருக்கு ஒப்பு கொடுக்குறேன். நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், ஒப்பு கொடுத்து குஜராத்துக்கு நான் போகிறேன் ஊழியத்துக்கு. அங்கே போனோடனே ஆதிவாசி ஜனம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். நம்ம படிப்பு என்ன, நம்ம எங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறோம் அப்படின்னு அந்த சிந்தை வந்துட்டு. அல்லேலூயா. நல்ல அதை நான் எப்படி ஜெயிச்சேன்னா, பிரியமானவர்களே, பலமுறை நான் நினைச்சிருக்கிறேன், இன்னைக்கு துளி அளவு கூட, இன்னைக்கு கிறிஸ்துவுக்காக என்னை கீழே இறங்கிய ட்ரைனேஜில் சாக்கடலைன்னா கூட நான் அழுவேன், பாத்ரூம் கழுவினாலும் கழுவேன், மலத்தை அல்லனாலும் கொச்சையா நான் சொல்றேன், நான் ஆயத்தம். எப்பெல்லாம் இந்த படிப்பு அந்த குஜராத்தில் இருக்கும்போது எனக்கு வந்ததோ, யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், விறுவிறுன்னு போவேன், ஆதிவாசி போகிற டாய்லெட்டுக்குள்ளே போவேன், அந்த ப்ரஷ்ஷை கையில் எடுப்பேன். என் படிப்பு இதற்கு சமானம் என்று தைத்த நாட்கள் உண்டு. நம்மை தாழ்மை காட்டக்கூடாதபடி சிலது வந்து இடிக்கும், உடைக்கணும். அல்லேலூயா. உடைக்கணும். சிலரோடு நாம் சேரக்கூடாதபடி, ஐயா அழகா சொன்னாங்க, சில ஜாதி இடிக்கும், உடைக்கணும். அல்லேலூயா. பணம் இடிக்கும், உடைக்கணும். நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. ஆண்டவர் கிருபையினால 3 பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. நான் வேதாகம கல்லூரியில் படிக்கும்போது அங்கே ஒரு தம்பிக்கு கல்யாணம். அந்த தம்பி கார்டு கொடுக்கறதுக்கு திருநெல்வேலிக்கு வராங்க. திருநெல்வேலியில் நான் ரெட்டியார்பட்டியில் இருக்கிறேன். ரெட்டியார்பட்டிக்கு சேவியர் காலனிக்கு எவ்வளோ தூரம்னு பார்த்துக்கோங்க, 2 கிலோமீட்டர் தான் இருக்கும். சேவியர் காலனியில் ஒரு ஊழியக்காரர் இருக்கார், அவர் பெரிய ஊழியக்காரர். மகாராஜ நகரில் ஒரு ஊழியக்காரர் இருக்கார், அவர் பெரிய ஊழியக்காரர். அவரும்
எங்க கூட பைபிள் காலேஜ் படிக்காங்க. அப்போ எனக்கு சபையும் கிடையாது. அப்போ அவன் அந்த தம்பி எங்கள் வீட்டுக்கெலாம் வந்திருக்கிறான். எங்கள் வீடு ஒரு சின்ன வீடு தான். அப்போ பிரியமானவர்களே, அப்போ 2021 நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஊழியர்களிடத்திலே ஏற்றத்தாழ்வு. ஐயா கரெக்டாக ஜோமண்ணா, ஏற்றத்தாழ்வுகள். இந்த தம்பி கார்டு 2 பேருடைய வீட்டுக்கும் போய் கொடுத்தான். எனக்கு ஃபோனில் வருது அழைப்பு. அல்லேலூயா. ஃபோனில் வருது. நம்மளை கூப்பிடலை. அதுக்கு நான் இதுக்கு வரலண்ணா. மனுஷனுடைய பார்வை, ஊழியனுடைய பார்வை. இன்னைக்கு சபை வேற விதமாக இருந்ததுன்னா ஹானர் வேற விதமாக இருக்குது. அல்லேலூயா. ஒரு ட்ராக்ஸ் கொடுக்குற ஊழியத்தினை அதை வேற விதமாக பார்க்குறோம். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், எத்தனை பேர் ஸ்டான்லி எங்களுடைய வீடியோ பார்த்தீங்கன்னு தெரில. 5 வகையான ஊழியம். அல்லேலூயா. அப்போஸ்தல ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம், சுவிசேஷ ஊழியம், போதக ஊழியம், மெய்ப்பன் ஊழியம், போதக ஊழியம். சுவிசேஷ ஊழியம் எங்கே இருக்குது? நடுவிரல் தான் என்னது? சுவிசேஷ ஊழியம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் ஊழியம் அதிகாரம் உள்ள ஊழியம். தீர்க்கதரிசி நீதான் காண்பித்து கொடுக்கிற ஊழியம். அதுக்கப்புறம் இது சொல்லிட்டேன், சுவிசேஷ ஊழியம். இது என்ன சொன்னேன்? மெய்ப்பனுடைய ஊழியம், ரிங் மோதிரம் கணக்கு பண்ணிக்கலாம். கடைசி போதக ஊழியம், காதுக்குள்ள போறது, வேதத்தை ஆராய்ந்து கற்றுக் கொடுக்கிறது. நல்ல 5 வகை ஊழியங்கள். இதில் நம்ம யாரையும் ஏற்றமோ இறக்கமோ பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இந்த உலகம் எதை வச்சு தீர்மானிக்குது? வாகனத்தில் வந்தால் ஒரு விதமாக பார்க்குறோம், பைக்கில் வந்தால் ஒரு விதமாக. இதெல்லாம் நிறைய அனுபவப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. பைக்கில் போனால் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, காரில் போனால் பார்க்குறதே வேறு விதமாக இருக்கும். அந்த பார்வை நம்மை விட்டு கலையணும். அல்லேலூயா. சின்ன ஊழியனா மொத்தத்தில் அவன் ஊழியக்காரன், அவ்வளோதான். அல்லேலூயா. வயது மூப்பின் அடிப்படையில் வேணால் பிரிச்சுக்கலாம். அல்லேலூயா. அவங்க பெரிய ஊழியம் இல்லைங்க, எல்லாம் ஊழியக்காரன் தான், கர்த்தருடைய ஊழியக்காரன். பிரியமானவர்களே, தாழ்மை. ஏசு இன்னொரு வசனத்தோடு உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிற மத்தேயு 20:28 வாசித்து பார்த்தீங்கன்னா, மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அழைத்ததற்கு நமக்கு யாரும் ஊழியம் இல்ல. அதுக்கு அவர் வரவே இல்லை. அவர் சொல்றாரு, ஊழியம் செய்யறதுக்கு தான் நீ அதை செய்யுங்கிறாரு. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்னா, ஊழியம் கொள்ளுகிறதற்கு. அல்லேலூயா. இந்த ஹோட்டலு, இந்த ரூமு, அது இது ஆச்சா பூச்சா எல்லாம் ஊழியம் செய்கிறதற்கு. அப்ப நம்மை முற்றும் தாழ்த்துகிறவர்களாக, மிகப்பெரிய ஒரு தாழ்மையின் அடையாளம். பிரியமானவர்களே, எத்தனை பேருக்கு ஏமி கார்மைக்கிழமையார் களக்காடு பகுதியில் அந்த இது வச்சிருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்க சொன்னாங்க, நான் இந்த ஜனத்தை விட எப்படி இருக்கிறேன்? கலரா இருக்கிறேன். இந்த ஜனம் எப்படி இருக்கிறாங்க? பிரவுன் கலர்ல இருக்கிறாங்க. ஆகவே டீ தூளை கரைச்சி தன் சரீரத்தில் பூசியிருக்காங்க, தன் கலரை கூட. அல்லேலூயா. தாழ்மைனா இழக்கதான் செய்யணும். அவர்கள் இருந்த தேசம் குளிர்ச்சி மிகுந்த தேசம். இது ரொம்ப சுட்ட காடு இது. அல்லேலூயா. ஆகவேதான் அந்த அம்மா மேல அவ்வளோ ஒரு பற்று எனக்கு. எவ்வளோ ஒரு தியாகம் ஆண்டவருக்காக. அதுதான் என் பிள்ளை 2வது மகளுக்கு அவங்க அம்மாவுடைய பேர் வச்சேன், ஏமி கார்மைக்கிழமையார். அல்லேலூயா. எவ்வளோ ஒரு தியாகம். திருமணம் செய்யாம படுக்கையில விழுந்தாலும் உட்கார்ந்து 32 புக்கு எவ்வளோ புக்கு எழுதியிருக்கிறாங்க. யோசிச்சு கூட பார்க்க முடியல. பிரியமானவர்களே, தாழ்மை என்ன என்பதை அந்த ஆதி மிஷனரிகள் நமக்கு கற்றுக் கொடுத்து போயிருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு நாம் நம்முடைய வீட்டில் தாழ்மையை காட்டுறோமா? நம்முடைய சபையில காட்டுறோமா? அல்லேலூயா. ஊழியங்கள்ல தாழ்மையை காட்டுறோமா? இல்ல. இன்னைக்கு நாம் இயேசுவை போல தாழ்மை உடையவர்களை நாம் என்ன செஞ்சு காட்டிதான் ஆகணும். சீசன் என்பவனுக்குள் அவரை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிறவன் தாழ்மை சிந்தை அணிந்தே ஆக வேண்டும். தாழ்மை அடையாமல், தாழ்மை எண்ணம் இல்லாமல் நீங்கள் ஊழியம் அவருக்கு செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, கடைசியை சொல்லி நான் முடிக்கிறேன். மத்தேயு 10வது அதிகாரம் அதனுடைய 38வது வசனம். மத்தேயு 10:38. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அல்லேலூயா. கடைசியாக சீசன் என்பவன் பாடுகளை சகித்து எழும்ப வேண்டும். அல்லேலூயா. பாடுகளை சகித்து எழும்பியே ஆகணும்.
கர்த்தர் நம்மளை எழும்பதான் அழைச்சிருக்கிறாரு. ஆனால் சிலருடைய வாழ்க்கையில, சில 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 ஊழியங்கள்ல, சில குடும்பங்கள்ல சில பாடுகள், சில உபத்திரவம். அல்லேலூயா. அநேக ஊழியர்களுடைய வாழ்க்கையில கேட்டிருக்கிறேன். அநேக புஸ்தகங்களை வாசித்து பார்க்கும்போது, எத்தனை பேர் ரிச்சர்ட் உம்ரான் புஸ்தகத்தை வாசித்திருக்கீங்கன்னு தெரியல. பட்ட காலிலே படும் என்று சொல்வார்கள். அதே போலத்தான் பாடும் நெருக்கமும் ஒன்றன் பின் ஒன்றாக. அல்லேலூயா. பாடும் நெருக்கமும் ஒன்றன் பின் ஒன்றாக. ஆனா அது வேற வேற கேட்டகரியில வருதே தவிர பாடுனா குறையல. அல்லேலூயா. இன்றைக்கு நான் போய்கொண்டிருக்கிற பாதை, பிரயாணங்கள் எதுவாக இருக்கட்டும், ஆனால் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் வகைகளாகத்தான் மாறுகிறதே தவிர பாடு ஓயவில்லை. ஆனா வேதம் நமக்கு தெளிவா சொல்லிட்டு, ஒருவன் என்னை பின்பற்றி பார விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து சுயம் வெறுக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை, தன் பாடை அவன் சுமந்து கொண்டு வந்துதான் ஆகணும். அல்லேலூயா. நீங்கள் திருமணம் செய்து கொண்டு ஊழியம் செய்வீங்கன்னா, பிரியமானவர்களே, மனைவி ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும். கூட்டு குடும்பமா இருப்பீங்கன்னா தாய்க்கும் மனைவிக்கும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கும் தாய்க்கும் பிரச்சனை வரத்தான் செய்யும். எந்த வகையிலே வந்தாலும், ஏன் உங்கள் சொந்த சரீரமே உங்களுக்கு விரோதமாக எழும்பி நின்றாலும் வேதம் சொல்லுது, பாடுகளை சகிக்க கற்றுக்கொள். அல்லேலூயா. சகித்து நீ எனக்காக பின்பற்று, சகித்து நீ எனக்காக முன்னேறு. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு ஊழியர் சொன்னார், செய்தி கொடுக்க வந்தவர் சொன்னாரு, நான் டைப்பர் போட்டு வந்திருக்கேன் அப்படின்னார். உடைஞ்சிட்டேங்க. ஆனா முறுமுறுப்பு இல்லையே. நான் இப்ப பிரசங்கம் பண்ண வந்திருக்கிறேன், நான் டைப்பரோட வந்திருக்கிறேன். அல்லேலூயா. யூரின் அதுலதான், உணர்ச்சிகள் இல்லை. ஆனா அந்த வயசுலையும் ஆண்டவருக்காக பிரசங்கிக்க வேண்டுமே. அன்று என் வாழ்க்கையை எப்படி மாத்திட்டேன்னு ஒரு முடமா உட்காரலங்க. கர்த்தர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறா. அல்லேலூயா. சின்ன பாடு வந்துட்டோனே கொஸ்டின் கேட்கிறோமே, பாடுகளின் மத்தியிலே பரமனை மகிமைப்படுத்துறோமா? அல்லேலூயா. எல்லாம் திருப்தியா இருக்குது ஊழியம் செய்வேன் இல்லை. எல்லாம் எனக்கு ஆசீர்வாதமா இருந்தா தான் நான் ஊழியம் செய்வேன் இல்லை. பாடுகள் மத்தியில் பரமனை மகிமைப்படுத்தி ஆக வேண்டும். ஆகவே தான் பவுல் சொல்லுகிறான், ஆகவே அந்த பரம தரிசனத்திற்கு நான் கீழ் படியாதவனாய் இருக்கவில்லை, என்னால் இருக்கவும் முடியவில்லை. அல்லேலூயா. அவர் சொல்ற, உமது நிமித்தம் என் நேரமும் கொல்லப்படுறான், ஆனாலும் செய்வேன். அல்லேலூயா. நான் அடிக்கப்பட்டாலும் துன்புறுத்தப்பட்டாலும் பாடுகளை சகித்து கொண்டு அவருக்கு பின்னாக எழும்புகிறவர்கள் தேவை. அவர்தான் சீசனுடைய அழைப்பு. சும்மாவா அவங்களை அழைச்சிருக்கிறாரு? தேடி போய் மத்தேயுவை கூட்டிட்டு வந்தாரு, தேடி போய் பிலிப்புவை கூட்டு வந்தாரு. இன்னைக்கு ஆகவேதான் இன்னைக்கு நம்மில் ஒவ்வொருவரையும் அவர் தேடி தூண்டில் போட்டு தூக்கி இருக்கிறார் கையில. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு இந்த கூடாரத்துக்கு வெளியில நீங்கள் நானும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்படித்தானே? அப்படி அவர் நம்மளை தெரிந்து கொள்ளலன்னா நீங்க உங்க கிராமத்துல இல்லையே, வெளியில எங்கேயோ வேற இடத்துல இருப்பீங்க. அப்படித்தானே? இன்னைக்கு இந்த கூடாரத்துக்குள்ளே, நமது பட்டணத்துக்குள்ளே இயேசுவை அறியாதபடி ஏராளமான ஜனங்கள் இருக்கிறார்கள். ஏன் கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுக்க வேண்டும்? அல்லேலூயா. அவரை பின்பற்றுகிறதற்கு நான் மறுபடியும் சொல்றேன், இது இருந்தாதான், அது இருந்தாதான், இதை சரி செஞ்சாதான், அதை சரி செஞ்சாதான். நான் ஆண்டவரிடத்துல சொன்னேன், ஆண்டவரே, நான் 35-40 வயசுல ஊழியத்துக்கு வரேன். எப்போ? 24வது வயசுல. 24வது வயசுல சொல்றேன், 40 வயசுல நான் ஊழியத்துக்கு வர்றேன். கொஞ்சம் நான் பணம் சம்பாதிக்கட்டும், என் குடும்பத்தை கொஞ்சம் கவனிக்கட்டும், அதை நான் கொஞ்சம் செட்டில்மெண்ட் பண்ணி விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், இப்பமே வா, வந்தா இப்பமே வா, பிறகு அடிச்சு தான் தூக்கணும்னா ஓகே. ஆனால் நான் மனுஷ புத்தி என்ன செய்யும்? கேட்காது. பட்டாதான் புத்தி. பட்டேன். அல்லேலூயா. சென்னை பட்டணம் முழுவதும் அலைஞ்சேன். நேற்று கூட எங்கள் சபையில் ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு இந்த சாட்சியை சொன்னேன். சென்னை பட்டணம் முழுவதும். அல்லேலூயா. என் 10 விரலும், காலில் ஷூ போட்டு நடப்பேன், 10 விரல்லையும் கொப்பளம் வந்திருக்கும். வேலை வேலை வேலைன்னு தேடி அலைஞ்சிருக்கிறேன். ஒரு கம்பெனி விடாம, திருநெல்வேலி மாவட்டம், அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் மும்பை, அதுக்கப்புறம் சென்னை. இது போதாதுன்னு வெளிநாடு இன்டர்வியூ, அது வேற. தேவன் ஊழியத்துக்கு அழைத்தார், செவி கொடுக்க மனம் விரும்பவில்லை. இதை செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன். என்னை வீட்டை வித்து படிக்க வச்சாங்க, வீடு வாங்கி கொடுத்துட்டு நான் ஊழியத்துக்கு வர்றேன். எங்க அம்மா அப்பாவை யார் பாப்பா? எந்த கேள்வியும் இல்லைங்க. அல்லேலூயா. இதை சரி பண்றேன், இதை சரி பண்றேன், அதை சரி பண்றேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே,
நம்ம மூக்குல சாகிற வரைக்கும் என்ன இருக்கும்? சளி இருக்கும். அதே மாதிரி நம்ம சாகிற வரைக்கும் சரீரத்துல பாடும் உபத்திரவும் இருக்கதான் செய்யும். வேதத்துல யாராவது ஒரு மனுஷன் பாடு இல்லாம வந்து சேர்ந்தான்னு சொல்லுங்க பார்ப்போம். பிறந்ததுல இருந்தே கோல்டு ஸ்பூன்ல சாப்பிட்டாலும் அவனுக்கும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. போராட்டம் இருக்கதான் செய்யுது. சமீபத்துல அந்த ஈபில இப்ப நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, பண பிரச்சனை மட்டும் எனக்கு இல்லைன்னா. சமீபத்தில் அந்த ஈபியோட உயர் அதிகாரி அவரு பேங்க் டெபாசிட்டே 10 லட்ச ரூபா வச்சிருக்கிறாராம். அது போக ப்ராப்பர்ட்டிஸ் தனி. அவர் சொல்றாரு, என் 10 லட்சத்தை ஒரு சபையினுடைய பேரையும் சொல்றாரு, இதை அந்த சபையில் என்ன செஞ்சிருங்க, கொடுத்துருங்க. பணம் அவருக்கு என்ன இல்லை, பொருட்டா இல்லை. அல்லேலூயா. அவர் அதை தாண்டி இன்னொரு தேடலை பார்க்கிறாரு, சுகத்தை தேடுறாரு. அவருக்கு இன்னொன்னு புரியல, மனைவி இழந்தாலும் கர்த்தர் என்னை ஆறுதல் படுத்துவார் என்கிற அந்த இது இல்லை. என் தகப்பனார் இறந்த பொழுது அவர் 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 இறந்த இடத்துல 7 நாள் படுத்திருந்தேன். துக்கம். நான் சொல்றேன், ஆண்டவரே எங்க அப்பாவை எடுத்துக்கிட்டீங்க, ஆனா மொத்த குடும்ப பொறுப்பு என் மேல வருது. பிள்ளைகள், நான் எங்க தகப்பனார் இறந்து 1 மாசம் 1.5 மாசத்துல என் மனைவியினுடைய தகப்பனார் இறந்து போனார். எங்க அப்பா இறந்த அடுத்த நாள் எங்க அம்மாவுடைய தகப்பனார், எங்க அப்பாவை பார்க்கறதுக்கு வந்தவங்க நைட்டு என் கூட தான் படுத்திருக்கிறாங்க. எங்க தாத்தா படுத்திருக்கிறாங்க, அதுக்கு பக்கத்தில் நான் படுத்திருக்கிறேன். பைக் ஓட்டிட்டு வந்தால் மறுநாள் காலையில் எங்க அப்பா இறந்த அதே மணி நேரத்துல அவர்களும் மரித்து போனார்கள். ஒரு 2 மாதங்களுக்குள்ள 3 மரணங்கள். என்ன செய்யணும் தெரியாது, மொத்தமும் ஸ்தம்பிச்சு நிக்குது, தலைக்கு மேல வந்து உட்கார்ந்து இருக்குது. ஊழியம் செய்யவா, குடும்பத்தை நடத்தவா, பினான்சியலா என்ன செய்ய? பிரியமானவர்களே, ஒரு பக்கம் தகப்பனை இழந்த இழப்பு. 2 கொரிந்தியர் 1வது அதிகாரத்திலே அந்த ஆறுதலின் தேவன் ஆறுதல் படுத்தினார். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் சொல்ல திராணி உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களை ஆறுதல் செய்கிறவர் என்கிற அந்த வசனம் என்றைக்கு எனக்குள்ளே பிரவேசிக்க ஆரம்பித்ததோ, அது என்றைக்கு ஒளியாய் கர்த்தர் எனக்கு காண்பித்து கொடுத்தாரோ, அந்த துக்கம் ஒரே நிமிஷத்துல வெளியில போனது. அல்லேலூயா. என்னை விட்டு அப்படியே பிரிந்து போனதை நான் பார்த்தேன். பிரியமானவர்களே, அப்ப துக்கத்திலே நமக்கு ஆறுதல் தருகிறவர் ஒரே ஒருவர் உண்டு. பாடுகளிலே ஆறுதல் தருகிறவர் ஒரே ஒருவர் உண்டு. அவருக்கு பேர் தான் சகலவிதமான ஆறுதலின் தேவன். அல்லேலூயா. சகலவிதமான ஆறுதலின் தேவன். கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் எதை இழந்தாலும் சரிதான், சரீர சுகத்தை இழந்தாலும் சரிதான், உறவுகளை இழந்தாலும் சரிதான், பணத்தை இழந்தாலும் சரிதான், எதை இழந்தாலும் ஆறுதல் படுத்துகிறவர் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. நான் கடைசியா 7வது சொன்ன, சீஷன் என்பவன் பாடுகளை சகித்து எழும்பணும். அல்லேலூயா. சரி, 6வது கடைசியா சொல்லி முடிக்கிற டைம் ஆயிடுச்சு. அண்ணன் சொன்ன டைம் ஆயிடுச்சு. அப்படி அவர் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று அல்லேலூயா கடைசியா ஒன்னு சொல்லி நான் முடிக்கிறேன். 7வது, சீஷன் என்பவன் அல்லேலூயா ஜெபிக்கிறவனாய் எழும்ப வேண்டும். இயேசு நமக்கு ஜெபத்திலே முன்மாதிரி. மார்க் 1:35 எடுத்து வாசித்து பாருங்கள். அதிகாலையில் தேவனை தேடுகிறதற்கு இயேசு புறப்பட்டு போனார். அல்லேலூயா. அதிகாலையில் எழுந்து. லூக்கா 5:16 ஊழியத்துல ரொம்ப பிஸி, டே நைட்டு வேலை ஓடிட்டு இருக்கிறாரு. ஆனா நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தனிமையான நேரங்களிலே தேவனை சந்திக்க வனாந்தரமான ஒரு இடத்துக்கு புறப்பட்டு போனார். அல்லேலூயா. தனிமையாய் தேட போறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் எவ்வளவு தூரம் ஓடினாலும் அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். தனிமையில் தேவனோடு உறவாடுகிறது ரொம்ப முக்கியம். இந்த கூட்டாக ஜெபிக்கிறது நல்லது, சபையாக இணைந்து ஜெபிக்கிறது நல்லது. ஆனால் தனிமையிலே நீங்கள் தேவனோடு பேசுகிற நேரம் எவ்வளவு? அல்லேலூயா. தனிமையில நீங்கள் தேவனோடு தேடுகிற நேரம் எவ்வளவு? இயேசு எவ்வளவு பிஸியா இருந்தாலும் ஒரு நேரத்தை சூஸ் பண்ணி ஓடிடுறாரு, தனிமையாய் பிதாவோடு தேவனிடத்துல நேரத்தை செலவிடுகிறதற்கு. அதுக்கப்புறம் யோவான் 11 வாசித்து பாருங்க, அற்புதம் நடைபெறுவதற்கு முன்பதாக ஜெபிக்கிறார். அல்லேலூயா. ஒரு அற்புதத்தை இந்த ஜனங்களுக்கு முன்னாடி நிகழ்த்த வேண்டுமானால் பிதாவாகிய தேவனை நோக்கி பார்க்கிறாரு. கடைசியா சொல்லி முடிக்கிறேன். அல்லேலூயா. லூக்கா 6:12 ரா முழுவதும் ஜெபித்தாரு. எதுக்கு தெரியுமா? 12 பேரை தேர்ந்தெடுப்பதற்கு. மத்தேயு ஒண்ணு சும்மா கூட்டிட்டு வரல, பிலிப்புவை ஒண்ணு என் பின்னே வா என்று சும்மா சொல்லி கூட்டிட்டு வரல. ரா முழுவதும்
தேவ சமூகத்திலே விழுந்து கிடந்தார். ஆண்டவரே, என்னோடு பயணிக்கவும், என்னோடு ஊழியம் செய்யவும், என்னோடு இருக்கவும் நான் 12 பேரை நீர் எனக்கு தர வேண்டும். அவர்கள் யார் என்பதை ராத்திரியிலே பிதாவாகிய தேவனிடத்தில் அவர் கேட்டார். அல்லேலூயா. ஆகவேதான் போன உடனே சொன்ன உடனே அத்தனை பேரும் வலையை விட்டுட்டு திரும்பி வந்தாங்க. சும்மா வரல. டாக்ஸ் கலெக்டர் மத்தேயு, வரி வசூலிப்பவன் சும்மா வரல. மிகப்பெரிய உன்னத பொறுப்பை விட்டுட்டு வந்துட்டான். அவன் நினைச்சிட்டான், இந்த வேலையோடு அவர் அழைச்ச அழைப்பு உன்னதமானது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உலகத்தானுக்கு ஊழியம் செய்யவில்லை, பரிசுத்தமுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அந்த கர்த்தருக்காகவே இந்த ஊழியம் கனமானது. பிரியமானவர்களே, உலகத்தின் வேலையை காட்டிலும், உலகத்தின் காரியத்தை காட்டிலும், உலகத்தின் படிப்பை காட்டிலும், இன்றைக்கு உங்களுக்கு படிப்பு இல்லாம இருக்கலாம். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு வேலை, அதே போல பணம் இல்லாம இருக்கலாம், இல்ல சபை இல்லாம இருக்கலாம். அவர் அழைத்த அழைப்பு உன்னதமானது. நம்மில் ஒவ்வொருவருக்கும் அந்த அழைப்பு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த 7 காரியங்களை அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தியாம நான் எழும்பணும். ஏசப்பா சொல்லுங்க, நான் எழும்பணும். சீசனா எழும்பணும் ஆண்டவரே, நான் சீசனா எழும்பணும். இயேசுவே, நான் சீசனா எழும்பணும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை அழைத்திருக்கிறேன், அதிகாரமுடையவனாய் நான் எழும்பணும். கிறிஸ்துவின் நிமித்தம் எதையும் இழப்பதற்கு நான் எழும்பணும் ஆண்டவரே. கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காக எதையும் இழப்பதற்கு நான் ஆயத்தம். உம்முடைய ஊழியத்திற்காக எதையும் இழப்பதற்கு ஆயத்தம். இதுவரைக்கும் இழந்திருக்கிறேன், இன்னும் இழப்பதற்கு நான் ஆயத்தம். இன்னும் இழப்பதற்கு ஆயத்தம். எதை சொல்லுது? கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் எதை இழந்தாலும் மறுமையில் மாத்திரமல்ல, இம்மையிலே நூறத்தனையான பலனை அடைவீர்கள். நூறத்தனையான பலனை கர்த்தர் கொடுப்பார். இதுவரைக்கும் கிறிஸ்துவுக்காக இழக்கப்பட்ட உங்கள் சரீரமாக இருக்கலாம், இன்னும் கர்த்தர் நாட்களை தருவார், இன்னும் பூரண ஆயுசை தருவார். கிறிஸ்துவின் நிமித்தம் இழந்த பணங்கள் இருக்கலாம், அதை மறுபடி செய்ய போகிறீர்கள். கிறிஸ்துவின் நிமித்தம் சில உறவுகளை இழந்திருக்கலாம், மறுபடியும் அந்த உறவுகள் திரும்ப போகிறது. ரகடரமா சந்தரவலபோ ரிக்கடரபலபோ ரிகடரமலபோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் நிமித்தம் வீட்டை இழந்தவர்கள், கிறிஸ்துவின் நிமித்தம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சரீர சுகத்தை இழந்தவர்கள், கிறிஸ்துவின் நிமித்தம் வாழ்க்கையை தொலைத்தவர்கள், கிறிஸ்துவின் நிமித்தம் வேலையை இழந்தவர்கள், ஹல்லேலூயா. மறுமையில் மாத்திரமல்ல பிரியமானவர்களே, மறுமையிலே தேவன் தம்முடைய கரத்தினால் கட்டப்பட்ட நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற வீடு இருக்கிறது, நமக்கென்று ஆயத்தமாக்கப்பட்ட கிரீடங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த பூமியிலே நூறத்தனையாய் 100 மடங்கு திரும்ப தருகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை கர்த்தர் பெறச் செய்வார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கரங்களை தட்டி ஆமே, 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 ஆமே. சில ஆத்துமாக்களை இழந்திருக்கிற ஆண்டவரே, மறுபடியும் நான் சுதந்தரிக்க போகிறேன். ஹல்லேலூயா. சில ஊழியங்களை இழந்திருக்கிறேன், மறுபடியும் சுதந்தரிக்க போகிறேன், மறுபடியும் சுதந்தரிக்க போகிறேன். 2 மடங்குகளாக கர்த்தர் என்னை எழுப்ப போறான்னு விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கரந்தட்டி ஹல்லேலூயா. ரிக்கடரபலபோ ஷகடரா ரவுடதரா ரிக்கடரபலபோ. மறுபடியும் 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 இழந்து போன என் ஜெப ஜீவியம், இழந்து போன என் ஜெப வாழ்க்கை மறுபடியும் எழும்பட்டும் இயேசுவின் நாமத்திலே. மறுபடியும் எழும்பட்டும். ரிக்கடரபலபோ ஷகடரபலபலபலபலபலபா ரிமதரபலபோ ரகடரபலபோ ஷகடரபலபோ. அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைங்க நல்ல வாய்களை திறந்து ஒரு 2 நிமிடங்கள் ஹல்லேலூயா கொஞ்சம் ஆவியில போராடலாமா? ஆலை சொல்லுங்க, ஆண்டவரே, நான் இழந்தது ஏராளம்பா, நான் இழந்தது ஏராளம், நான் இது பெற்றுக்கொள்ளுகிற நேரமா. ரிமாமா மாமா கடரபா பாபா ஷகடரபலபோ ஷகடரா ரகடரா ரவுடதரா ரிப்படரபலபோ ரிகடரபலபோ ரிகடரபலபோ ஷகடரபலபலபலபலபலபா. நீ விரும்புகிறத கேளு தேவ பிள்ளையே. நான் இழந்த இழப்புக்கெல்லாம் எனக்கு 2 மடங்கு 2 மடங்கு 2 மடங்கு ஆவியின் வரம், 2 மடங்கு ஆவியின் வல்லமை, 2 மடங்கு. இனி நான் பேச சொல்லும் பொழுது என் வார்த்தையில தீர்க்க தரிசன வல்லமை வெளிப்படட்டும், வெளிப்படட்டும். குணமாக்குற வரங்கள் வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே வெளிப்படட்டும் ராஜா. ரீமடரபலபோ ஷகடரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹalleluya. முன்னே ஆண்டவரே நான் தோற்று போய் ஓடி இருக்கலாம்பா. எந்த இடத்துல எந்த மனுஷனுக்கு முன்னாடி தோற்று போய் ஓடினேனோ, பயந்து போய் ஓடினேனோ, இனி அப்படி அல்ல. பேதுருவும் யோவானும் எழும்பி பிரசங்கித்தது போலவே நான் எழும்ப போறேன். கர்த்தர் எனக்குள்ள பயமுள்ள ஆவி இல்ல, தைரியமுள்ள ஆவியை தரப்போறாரு, தைரியத்தை தரப்போறாரு. சிலருக்குள்ள அப்படிப்பட்ட ஆவி கட்டவிழ்க்கப்படுகிறது, கட்டவிழ்க்கப்படுகிறது. நல்ல கரந்தட்டி ஹalleluya. இனி இந்த மனுஷனுக்கு முன்னாடி, இனி இந்த கிராமத்துல, இனி இந்த பட்டணத்துக்கு முன்னாடி ஹalleluya, இனி நான் தோற்று போய் தோற்ற முகத்துல திரும்பி வருகிறதல்ல, தைரியத்தோடு வெற்றியை சுதந்திரிக்கிறவனா, வெற்றியை பெற்றுக் கொள்ளுகிறவனா. இனி நான் கால் வச்சா அது எனக்கு, இனி நான் கால் வச்சா அது கர்த்தருடைய பட்டணம். ரிக்கடரபலபோ ஷகடரா ரவுடதரபலபோ ரிவடரபலபலபலபலபலபா. ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவரே, இனி உம்மை பற்றிய சிந்தை ஆண்டவரே, உம்மை பற்றிய சிந்தை அப்பா. கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை. ஊழியத்தை செய்யக்கூடாதபடி அன்றே உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் நெருக்கங்கள் என் சிந்தைகளை நெருக்கி இருக்கலாம். இப்போ இப்போ இயேசுவின் நாமத்தில் அதுக்காக ஜெபம் பண்ணிடலாமா? கொஞ்சம் ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தில் ஆண்டவரே ஒரு ஸ்டெப்னா கூட நான் மேலே ஏறக்கூடாதபடி ஹalleluya. சில 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 காரியம் என் சிந்தையை ஆட்கொள்ளுகிறது. சில விஷயங்கள் நான் செயல்படக்கூடாதபடி தடை செய்கிறது, தடை செய்கிறது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், என் நாமத்தில் நீங்க எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்கல்ல, இப்போ உங்க நாமத்தில் நாங்க கேட்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உம்முடைய சிந்தை எங்கள் சிந்தையை ஆட்கொள்ளட்டும். பணம் ஆட்கொள்ளக்கூடாது, பொருள் ஆட்கொள்ளக்கூடாது, பெண் ஆட்கொள்ளக்கூடாது. ஹalleluya. ஆடம்பரங்கள் ஆட்கொள்ளக்கூடாது. ஹalleluya. கிறிஸ்துவின் சிந்தை எங்களை ஆட்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தில். எங்கள் ஊழியத்தை ஆட்கொள்ளட்டும் ராஜா, எங்கள் ஊழியத்தை ஆட்கொள்ளட்டும். ஹalleluya. ஆண்டவரே, அதே போல தாழ்மை உள்ளவர்களாய், தாழ்மை உள்ளவர்களாய். சில நேரம் என் மாம்சம் தூக்கிடுது ஆண்டவரே. சில நேரத்தில் நான் யாருன்னு காமிச்சிடுறேன்னு, சில நேரம் என் வாயின் வார்த்தையில காமிச்சிடுறேன்னு. ஆண்டவரே, எனக்கு அதை என்னை விட்டு தூரப்படுத்திருங்க ஏசப்பா, அதை என்னை விட்டு தூரப்படுத்திருங்க. நான் கெட்டிய மகா பாபிலோன்னு சொன்னா விழுந்து போனானே, நான் கெட்டிய மகா பாபிலோன் என்று சொன்னான் விழுந்து போனானே, விழுந்து போனானே ஏசப்பா. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. ஹalleluya. அந்த தாழ்மையின் சிந்தை உம்மை போல, உம்மை போல தாழ்மை, இயேசுவை போல தாழ்மை. ஹalleluya, ஹalleluya. என் வாகனங்கள் பெருமை பாராட்டிடக்கூடாது, என் குடும்ப பிள்ளைகள் பெருமை பாராட்டிடக்கூடாது, என் சபையை வைத்து நான் பெருமை பாராட்டிடக்கூடாது, ஆத்துமாக்களை வச்சு பெருமை பாராட்டிடக்கூடாது, என் வஸ்திரங்களை வைத்து பெருமை பாராட்டிடக்கூடாது, என் ஜாதியை வைத்து பெருமை பாராட்டிடக்கூடாது, உயர்ந்தவன் என்று பெருமை பாராட்டிடக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ளாக என்னை முழுவதும் தருகிறேன். தாழ்மையாய், 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 தாழ்மையின் சிந்தை உண்டாயிருக்கட்டும் ராஜா, தாழ்மையின் சிந்தை. ஹalleluya, ஹalleluya. கடைசியாக நான் சகிக்க எனக்கு பலன் தாங்க இயேசப்பா. நான் சகிப்பதற்கு, சகிப்பதற்கு, சகிப்பதற்கு. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து என்னை பின்பற்றி வர கடவன். என் சுயத்தை வெறுக்க என்னை நானே சகிக்கணும். சில நேரத்தில் சில மனிதருடைய வார்த்தைகளை சகிக்கணும், சில உறவுகளுடைய வார்த்தைகளை சகிக்கணும். ஹalleluya. எனக்கு பலன் தாங்க ஏசப்பா, அதை சகித்துக்கொள்ள எனக்கு பலன் தாங்க, சகித்துக்கொள்ள பலன் தாங்க, சகித்து ஊழியம் செய்ய பலன் தாங்க, சகித்து உம்முடைய பணியை நிறைவேற்ற எனக்கு பலன் தாங்க. ஹalleluya. அநேக நேரத்தில் சோர்ந்து போகிறேன், சில பாடுகள் வந்த உடனே சோர்ந்துடுறேன். ஆண்டவரே, நான் சோர்ந்து போகாதபடிக்கு என் பலன் ரெட்டிப்பா, என் பலன் ரெட்டிப்பா, என் பலன் ரெட்டிப்பா, என் பலன் ரெட்டிப்பா. ஹalleluya. நம்பிக்கையுடைய சிறகுகளே அரணுக்கு திரும்புங்கள். ரெட்டிப்பான பலன், ரெட்டிப்பான பலன்,
ரெட்டிப்பான பலன். நான் வீட்டுக்கு போகிறதற்குள்ள ஒரு ரெட்டிப்பான பலனை, அல்லேலூயா, ஒரு ரெட்டிப்பான நன்மையை நான் பார்க்கணும். என் கண்ணு பார்க்கணும், என் கண்ணு பார்க்கணும். உங்க பாட சகிக்க நான் ஆயத்தம். ஆனா என் கண்ணு 2 மடங்கு நன்மைகளை பார்க்க, பலனை பார்க்க, அற்புதத்தை பார்க்க திறக்கப்படட்டும், திறக்கப்படட்டும். நீங்க ஒப்பு கொடுக்க கர்த்தர் திறக்க போறாரு, கர்த்தர் திறக்க போறாரு. இதுவரைக்கும் தட்டி திறக்கப்படாத கதவுகள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே. புதிய கதவுகள், அனுகூலமான கதவுகள், அனுகூலத்தின் வாசல் கர்த்தர் திறக்கட்டும். ரவுடதரமோ திறக்கட்டும் இயேசுவின் நாமத்திலே. அர்ப்பணிக்கிற பிள்ளைகளுக்கு, அல்லேலூயா, ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளுக்கு புதிய கதவுகள் திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. ரிக்கடரவலமோ ஷகடரவலமா. எஸ் ஆண்டவரே, எங்களை முழுவதும் தாழ்த்துகிறோம் ராஜா. கடைசியாக எங்க ஜெப வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம், எங்க ஜெப ஜீவியத்தை அர்ப்பணித்து முடிக்கிறோம். ஏசப்பா, அப்படியே வலது கரத்தை உயர்த்தி இயேசுவை போல உலக மனுஷனை ரோல் மாடலா வைக்காதீங்க பிரியமானவர்களே. சில நேரத்தில் சத்துரு சொல்லுவான், நேற்று நைட்டு இந்த இடத்துக்கு செய்தி கொடுத்துட்டு வந்தல்ல, அதனால டயர்டா இருப்ப, தூங்கியிருப்ப. இல்லை இன்னைக்கு பகல் பூரா நடந்தல்ல, பகல் பூரா வேலை செஞ்சல்ல, ஆகவே அப்படி நம்மளை காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிப்பான் தேவ பிள்ளைய. அதுவல்ல, சொல்லுங்க, இனி அதிகாலையிலே இருட்டோட எழுந்து ஜெபம் பண்ண போறேன். இனி அதிகாலையில உலகம் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி நான் எழுந்திருக்க போறேன். அல்லேலூயா. குருவிகள் கூப்பிடுகிறதற்கு முன்பதாக, அல்லேலூயா, மிருகங்கள் கூப்பிடுகிறதற்கு முன்பதாக நான் என் தேவனை கூப்பிட போறேன். நான் இயேசுவை கூப்பிட போகிறேன். அல்லேலூயா. மறுபடியும் என் அதிகாலை ஜெபம் எழும்பட்டும், அதிகாலை ஜெபம் உயிரடையட்டும், உயிரடையட்டும், உயிரடையட்டும். அதிகாலையில் எழும்ப கூடாதபடி நிற்கிற சத்துருக்கள் இயேசுவின் நாமத்திலே சோர்வடைய பண்ணுகிற ஆவிகள் சுட்டரிக்கப்படுவதாக. ரிக்கடரபலமோ. அந்த தனிமையின் நேரங்கள் இனி என் இயேசுவின் இடத்துல அடிமைத்தனங்கள் முற்று பெறுகிறது, அடிமைத்தனங்கள் முற்று பெறுகிறது, உலக கவலைகள் முற்று பெறுகிறது. இனி தனிமையாக இருக்கிற நேரங்கள் என் இயேசுவுக்குன்னு சொல்ற பிள்ளைங்க நல்ல கரந்தட்டி அல்லேலூயா. இனி நீ ஜெபிக்கும் போது தேவ ரகசியம் வெளிப்படும். இனி நீ ஜெபிக்கும் போது தேவ ரகசியம், கர்த்தருடைய ரகசியம் வெளிப்படும், வெளிப்படும், வெளிப்படும். ரிக்கடரா. இதுக்கு முன்னாடி ஜெபித்த ஜெபம் அல்ல, இனி ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய ரகசியம், கர்த்தருடைய வெளிப்பாடு உன் வாழ்க்கையில, உன் வாழ்க்கையில, உன் ஊழியத்துல வெளிப்படும் பிரியமானவர்களே. ரிக்கடரமா ரிபடரபலபோ ஷகடரா கடரபலபோ ரகடரா ரவுடதரபலபோ ரகச்சரகச்சரபபபபமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில சலிப்பு, ஹல்லேலூயா, ஊழியத்துல, ஹல்லேலூயா, சில காரியத்தை செஞ்சது நிமித்த சலிப்பு அன்று சொல்றார் பிரியமானவர்களே. அல்லேலூயா. அந்த சலிப்பு வேண்டாம், அந்த சலிப்பு வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லது இன்னும் தாகத்தோடு வேதத்தை மூடும் போது ஐயோ வாசிச்சேன்னு அல்ல, இன்னும் வாசிக்கணும் என்கிற தாகத்தோடு ஜெபத்தை முடிக்கும் போது நேரம் ஆயிட்டுன்னு என்பது அல்ல, தாகத்தோடு முடிக்கணும். இனி எப்போ உங்க சமூகத்தில் வருவேன், அதே போல ஊழியம் செய்யும் போது தாகத்தோடு, தாகத்தோடு, வீணாக அல்ல, விருதாவாக அல்ல, தெய்வம் பார்த்து கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே. தாகத்தோடு, தாகத்தோடு, இனி ஜெபஜீவியம் தாகத்தோடு, இனி வேததானம் தாகத்தோடு, இனி ஊழியம் தாகத்தோடு, தாகத்தோடு. ரீக்கட்டாரமாமா ரகடரபலபோ ஷகடரா. அப்படியே பரத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தியாமே. ஹல்லேலூயா. சுவிசேஷ பாரம் ஒன்றே. கரங்களை உயர்த்தி கடைசியாக ஹல்லேலூயா. சுவிசேஷ பாரம் சொல்லுங்க பார்க்கலாமே. என் சுமையாக மாறவே. Thank you Jesus. சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் நாட்கள் ஜெபவீரன், ஜெபவீரன் என்று எழுதும் அந்த ஜெபாவி. என் ஜீவநாட்கள் எல்லாம் ஜெபவீரன் என்று
என்று எழுதும் Glory